எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அவரை தொடர்ந்து குழந்தை செல்வம் பெற பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்கள் என்ற தேவையின் உண்மையை விளக்க வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு லால்குடி செந்தில் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யுமன்றோ. நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ராஜநிலை 16வது கருத்தரங்கத்திற்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஆசான் ராஜநிலை குரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், ராஜநிலை டிவிக்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் உள்ள கேமராமேன் டெக்னீஷியன் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இப்போ இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் பற்றி அப்படி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு அத்தியாவசியமான தேவையாக நமக்கு வந்து வர்றது வந்து குழந்தை செல்வம் தான். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணமாகி குழந்தை பாக்கியம் வந்து தாமதமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மருத்துவமனைங்கிறது பெருகிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் அந்நிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அன்றைக்கி 100க்கு ஒருத்தங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் குறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. ஓகேங்களா, 2 பேர்த்துக்கு நல்லா இருக்குது, மீதி 98 பேருக்கு வந்து குறையோட தான் இருக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடந்தது, இதை நம்ம எப்படி வந்து கையாள போகிறோங்கிறது தான் இன்றைக்கி என்னோட டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோயில் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கருவளர்ச்சேரிங்கிறதான் முதன்மையான கோயில். ஓகேங்களா, அது கும்பகோணம் டு மருதாநல்லூர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த கோயில் வந்து இருக்குது. வலங்கைமான் போகிற வழியில், கும்பகோணம் டு வலங்கைமான் செல்கிற வழியில் நடுவில் அந்த பஸ் ஸ்டாப் வரும். அங்கேருந்து உள்ளார ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அந்த கோயிலோட ஃபேமஸ் வந்து என்னென்னா, அந்த காலத்தில் குழந்தை வந்து தங்கலை அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு இருக்கும். கரு உண்டாகும், கலைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய ஒன்றும் உருவாகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த கோயிலை தான் எல்லாருமே வந்து போயிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி தாய் அம்மன் வந்து சுயம்பு ரூபத்தில் வந்து அங்கே வந்து காட்சி அளிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் அதிகமாக இருக்கும். ஏன்னா 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். ஓகேங்களா, ஸோ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு சில ப்ரொசீஜர் வந்து இருக்குது. மேக்சிமம் வந்து திருமணம் ஆனவங்க குடும்பத்தாரோட தான் செல்லணும். குடும்ப நபர்களோட போக முடியலன்னா அட்லீஸ்ட் கணவனையாச்சும் கூட்டிகிட்டு போகணும் ஃபஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 7 மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு போகணும். அது எல்லாமே உருண்டையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 எலுமிச்சம்பழம் சொல்லுவாங்க. அப்புறம் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூ இதெல்லாம் நம்ம அர்ச்சனைக்கு உண்டானதை வாங்கிட்டு போகணும். போனோடனே அங்கே வந்து படி பூஜை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்களுக்கு சாமிக்கு உண்டான என்னென்ன பரிகாரமோ அதெல்லாம் செஞ்சு அனுப்பி விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம்டாக ஒரு அந்த மஞ்சக்கிழங்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து கொடுத்து விடுவாங்க. அதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணணும், பெண்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது 3 மாதத்துக்குள்ளாரே கரு கண்டிப்பாக உருவாகிடும். அதுதான் ஐதீகமாக அந்த காலத்தில் வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கோயில் மட்டும் போகிறது இல்லாமல் பக்கத்திலே வந்து திருக்கடையூர் அப்படின்னு சொல்லுவாங்க, திருக்கருகாவூர்னு சொல்லுவாங்க. அந்த திருக்கருகாவூர் கோயிலுக்கும் போயிட்டு வரணும். ஆனால் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு தான் மக்கள் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அங்கேயே இந்த மாதிரி சில ப்ரொசீஜர் வந்து சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர் படி செஞ்சோம்னா கண்டிப்பாக உண்டு, குழந்தை கண்டிப்பாக நிற்கும் அப்படிங்கிறதான் ஐதீகமான அமைப்பு அந்த காலகட்டத்திலேருந்தே. ஆனால் இன்றைக்கி ஏன் அந்த மாதிரி போயும் சில பேர்த்துக்கு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்குது. நாங்களும் போயிட்டு வந்துட்டோம், ஆனால் போயிட்டு வந்து எங்களுக்கு எந்த பலனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம். காரணம் வந்து 2 தான். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மன அழுத்தம் ப்ளஸ் வந்து தூக்கமின்மை, எல்லாம் வேலை நிமித்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையில் இருக்கிறாங்க. மன அழுத்தம், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அன்னைக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு வந்து மேக்சிமம் ஆண்கள் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதனால பெண்கள் வீட்டில் இருந்தனால அந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லை.
ஆனா இன்னைக்கு 2 பேருமே வேலைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கமின்மையே போயிருது, ஒர்க் ப்ரெஷரும் கொஞ்சம் அதிகமாயிருது. அது ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ இப்போ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூதங்களோட சக்தி முழுமையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த 20 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா அந்த சக்திகள் வந்து நாள்பட கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் வந்து டைமுக்கு தான் வரும். ஸோ ஏன்னா அது போறது இன்டீரியல் கிராமத்துல, அதனால போவாங்க மக்கள், ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு போறது கார்ல போறாங்க, அங்க போயணும்னு ஒரு 5 நிமிஷத்துல பரிகாரம் செஞ்சுட்டு உடனே கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ உடனே கிளம்பி வந்தோடனே அது நடக்குமானா அது சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு, ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் வந்து உண்டு. ஓகேங்களா? அப்ப அந்த சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக உள்ள அகிலாண்டேஸ்வரி தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய பவர் அதிகமா இருக்கு. அப்ப அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு நாள் அங்க இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே வச்சு இருக்கணும். கோயில் திறந்திருக்க நேரம் காலை 8 to 12, ஈவினிங் 4 to 8. ஸோ கோயில் நட வந்து சாத்தியிருந்தாலும் உள் பிரகாரத்துல வந்து நம்ம உட்காந்தாலும் அது எனர்ஜி நம்மளால வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி யாருமே இருக்கிறதுல. எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து பரிகாரம் எங்க பண்ணாலும் வந்து ஏன் சக்சஸ் ஆகல, மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோசை ராகிய தோசை நாங்க போயிட்டு வந்துட்டோம் சார், பண்ணிட்டோம், எங்களுக்கு நடக்கலன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் வந்து இதுதான். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செல்போனுக்கு சார்ஜ் போட்டீங்கன்னா ஒரு 1 hour அட்லீஸ்ட் வந்து ஒரு 45 நிமிஷமாச்சும் சார்ஜ் போட்டாதான் அது 100% வந்து வரும். நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துட்டா ஃபுல்ஃபில் ஆகுங்களா? கிடையாது. ஏன்னா அதுவும் ஒரு எனர்ஜி தான், சார்ஜ் தான். அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போறோம், ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு பரிகாரத்துக்கு அனுப்புனாங்கன்னா அந்த கோயில போய் ஒரு ஹாஃப் டே மினிமம் இருக்கணும். அப்பதான் அந்த எனர்ஜி உங்க உடம்புக்குள்ளார வந்து வரும். நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு உடனே வந்துட்டோம்னா அந்த எனர்ஜி இருக்காது. அப்போ போயிட்டு வந்து நடக்கலாம் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வாய்ப்புள்ள நபர்கள் வந்து அந்த மாதிரி நீங்க ஹாஃப் டே ஒரு நாள் வந்து டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி அங்க இருக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது. நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இருக்கிறதுல மிகப்பெரிய செல்வம் வந்து என்னன்னா குழந்தை செல்வம் தான். ஸோ அந்த காலத்துல சொல்லுவாங்க வீட்டில் வந்து குழந்தை செல்வம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வயதான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பேரம்பேத்தில வந்து ஜாலியா விளாடுறதுக்கு, அந்த குழந்தையோட பேசுறது, அதே ஒரு பயங்கர ஹாப்பினஸா இருக்கும். அப்போ வந்து அதை கேட்கும் போது அவங்களுக்கு வந்து உடம்புல எந்த விதமான வியாதி எதுவுமே வராது. ஆனா இன்னைக்கெல்லாம் அதே ஒரு டிப்ரெஷன் ஆயிருது. ஸோ குழந்தை மகளுக்கு வந்து குழந்தை இல்லை, அந்த கவலையே அவங்க வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட வைக்குது. அதனாலவே சில நோய்கள் வந்து ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த 2 கோயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. இந்த 2 கோயில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழமையான கோயில். ஆனா இன்னைக்கு வந்து சில பேர் வந்து கடை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. 100ல வந்து ஒரு 50% வந்து ஒர்க் அவுட் ஆகுது. மீதி பேத்துக்கு வந்து அது வந்து நடைமுறைக்கு வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஓகேங்களா? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பகோணம் சரௌண்டிங்ல இருக்கு. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியோ இல்ல கோயம்புத்தூர் இல்ல சென்னை இல்ல பெங்களூர் இந்த மாதிரி வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க, இல்ல நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணி அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னா அங்க வந்து கொஞ்சம் இந்த காலகட்டத்துல கஷ்டம். ஆனா அன்னைக்கு கம்பல்சரி வந்தாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த மாதிரி கேள்விப்பட்டோன்னா அந்த கோயிலுக்கு போய் தங்கி இருந்து தான் வருவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. எல்லாம் வேலை நிமித்தமாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒழிய தன்னோட குடும்ப சுப நிகழ்வு கூட ஃபுல் டைம் கூட இருக்கிறது இல்லை. இப்போ சொந்த பந்தத்துல வந்து ஒரு கல்யாணம்னா அன்னைக்கு வந்து 2 நாள் முன்னாடியே வீட்டில் வந்து எல்லாம் ஸ்டே பண்ணி ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க. தன்னோட குடும்பத்துல நடக்கிற மாதிரியே வந்து உறவினர்கள் வந்து தங்கி செயல்படுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் பர்மிஷன் போட்டுட்டு வராங்க. ஒரு கல்யாணம் வந்தாலும் அந்த 1 hour பர்மிஷன், ஒரு காது குத்தினாலும் 1 hour பர்மிஷன். ஏன்னா வேலைக்கு வந்து லீவ் போட முடியாது, சம்பளம் கட்டாகும், இந்த மாதிரி நோக்கத்துல ஓடுறாங்க. ஆனா எல்லாத்தையும் சம்பாரிச்சு கடைசியில வந்து மொத்தமா ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டிடுறாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் கொஞ்சம் அஃபெக்ட் மாதிரி சொல்லுவாங்க, ஆண்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க, குறை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்குள்ள இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆண்களுக்கும் வந்து குறை வர ஆரம்பிச்சு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை பழக்க வழக்கங்கள் மாறினால ஆண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குறைபாடுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சில இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆண்களுக்கு உண்டான குறைகள் வந்து போக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் கோயில்னு சொல்லுவாங்க, கஞ்சனூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயில்களுக்கு வந்து ஆண்கள் போயிட்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன்னாவே வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருமே வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு பண்ணோம்னா அப்படி கிடையாது, அது சக்சஸ் ஆகாது. உங்களோட ஜாதகத்துல சுக்கிரன் எந்த வீட்டுல இருக்கிறாரோ, இதுக்கு வந்து 3 ரூல்ஸ் இருக்கு. இப்ப சுக்கிரன் கடகத்துல இருந்தா திங்கக்கிழமை நீங்க போகலாம். சுக்கிரன் வந்து புதன் வீட்டுல இருக்கு, மிதுனம் கன்னியில இருந்துச்சுன்னா புதன்கிழமை போகலாம். செவ்வாய் வீட்டுல இருந்தா செவ்வாய்க்கிழமை போகலாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரூல். 2வது, அந்த சுக்கிரனானது எந்த நட்சத்திர பாதத்தில் வந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திர பாதம் உண்டான கிரகத்தோட கிழமைக்கு போகலாம். இப்ப சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு பூச நட்சத்திரத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, பூசம்ங்கிறது சனி பகவானோடது. அப்ப சனிக்கிழமை நீங்க அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும். ஓகேங்களா? நம்ம நார்மலா சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டாவே, நவகிரகத்துல சுக்கிரனாவே வெள்ளிக்கிழமை, இன்னும் வெள்ளிக்கிழமை போயிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கொடுப்பனைங்கிறது வந்து ஆண்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா, அது ஆண்களுக்கு தான் சொல்றேன். அப்ப அந்த ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சுக்கிரன் எந்த வீட்டுல இருக்காரு ஃபர்ஸ்ட் அந்த கிழமைக்கு போகலாம், அல்லது அது எந்த நட்சத்திர சாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த சாரநாதனோட கிழமைக்கு வந்து போகலாம். இப்ப பூரட்டாதினா குரு பகவான், அப்ப குருங்கிறது வந்து வியாழக்கிழமை. அப்ப நீங்க வியாழக்கிழமை போனாதான் உங்களுக்கு உண்டான வந்து சக்திங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2வது ரூல். 3வது ரூல் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரனை ஏதாவது ஒரு கிரகம் பாக்குதா, நவகிரகங்கள் மத்த ஏதாவது கிரகங்கள் பாக்குதுன்னா அந்த கிழமையில வந்து நீங்க போகணும். ஓகேங்களா? இப்ப கேது பகவான் பாக்குறாரு, ஆனா நமக்கு வந்து சனி ஞாயிறு வரைக்கும் தான் இருக்கு. கேது பகவானுக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேது பகவான் வந்து சனி பகவானுக்கு போல் செயல்படுவார். சாரி, கேது பகவான் வந்து செவ்வாய் போல செயல்படுவார். அப்ப செவ்வாய்க்கிழமைக்கு நீங்க போயிட்டு வந்துடணும். ஓகேங்களா? இப்ப கேது நட்சத்திரத்துல மூலத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா, அவர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுக்கிரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா அவரோட குறைபாடுகள் வந்து குறையும். சரி, அங்க போயிட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, எப்போதும் போல நீங்க அர்ச்சனை பண்றது பண்ணலாம். ஆனா மினிமம் 1/2 நாள் வந்து அந்த கோயில் வளாகத்துல வந்து நீங்க கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு நாள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு நாள் நீங்க இருக்க முடியுமா அப்படிங்கறத நீங்க யோசனை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த சுக்கிரன் கோயில் கஞ்சனூர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணம் டு மயிலாடுதுறை போற வழியில ஆடுதுறைங்கிறது பஸ் ஸ்டாப் இருக்கு. ஓகேங்களா? ஆடுதுறையில இருந்து உள்ளார ஒரு 5ல இருந்து 8 கிலோமீட்டர் போகக்கூடிய ஊர் தான். ஓகேங்களா? ரயில் நிலையத்திலேருந்து 8 கிலோமீட்டர் வரும், பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சுக்கிரன் கோயிலுங்கிறது இருக்கு. ஸோ இந்த 3 விதியில வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஜோதிடர் கேட்டு என்னைக்கு உங்களுக்கு போன சிறப்போ அன்னைக்கு நீங்க போயிட்டு வரலாம். இது வந்து ஆண்களுக்கு உண்டான பரிகாரம். ஆனா கூட வந்து மனைவியும் கூட்டிட்டு போகலாம், தவறு கிடையாது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போறது ரொம்ப 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 சிறப்பானது. ஏன்னா அன்னைக்கு வந்து குடும்பத்தோட போவாங்க, இன்னைக்கு வந்து குடும்பத்தோட போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இல்லை. ஸோ அதனால அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது சேர்ந்து போங்க, பிளான் பண்ணிக்கிங்க. ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கோயில்ல தான் இருக்கணும். அங்க போயிட்டு ரூம் எடுத்துட்டு ரூம்லாம் தங்கக்கூடாது. காலையில 8 மணிக்கு போனீங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் கோயில் திறந்திருப்பாங்க. உள் பிரகாரத்துல நீங்க உட்காந்துருக்கலாம். மெயின் டோர் சாத்தியிருந்தாலும் உள் பிரகாரத்துல இருந்துட்டு திருப்பி சாயங்காலம் கோயில் திறந்த பிறகு ஒரு 8 மணிக்கு இருந்துட்டு அப்புறம் கிளம்பி வரலாம். இது ப்ரொசீஜர். இப்ப ஆண்களுக்கு உண்டான குறைபாடை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த சுக்கிரனை வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணாவே நல்லா வந்துடும். இப்ப இதே பெண்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, கருவளச்சேரி அல்லது திருக்கடையூர்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனாதான் அது சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நீக்கிறதுக்கு வந்து பொதுவா வந்து இந்த வைத்தீஸ்வரன் கோயில் வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா, செவ்வாய் தோஷத்துக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கும் பெண்களுக்கு குறைபாடு மருத்துவ ரீதியா சொன்னாங்கன்னா நீங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அப்ப பெண்கள் ஜாதகத்துல என்னைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஓகேங்களா? பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் எந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப செவ்வாய் வந்து சூரியன் வீடான சிம்மத்துல இருக்குன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும். ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா? செவ்வாய் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த கிரகத்தோட கிழமையில போகணும். 2வது, செவ்வாய் வந்து எந்த நட்சத்திரத்துல வந்து உட்காந்துருக்காங்களோ அந்த நட்சத்திர கிழமையில தான் போகணும். இப்ப புதனோட நட்சத்திரமான கேட்டையில வந்து செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறாருன்னா நீங்க புதன்கிழமை தான் அந்த கோயிலுக்கு வந்து போகணும். ஓகேங்களா? 3வது ரூல் வந்து பாத்தீங்கன்னா, செவ்வாய் ஏதாவது கிரகம் பார்த்துச்சுன்னா அந்த பார்க்கக்கூடிய கிரகத்தோட கிழமையில தான் அந்த கோயிலுக்கு போகணும். இந்த 3 ரூல் தான். ஓகேங்களா? ஸோ போய் எப்போதும் போல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோயில் வளாகத்துல வந்து நீங்க வந்து குறைஞ்சது ஒரு நாள் மினிமம் ஒரு ½ டே வச்சு உட்காந்துருக்கணும். 4 மணி நேரம் குறைஞ்சது உட்காந்துருக்கணும். ஏன்னா உங்க உடம்புக்கு சார்ஜ், உங்க செல்போனை ஞாபகம் வச்சுங்க, உங்க செல்போனுக்கு வந்து 1 மணி நேரம் சார்ஜ் ஏறக்கூடிய அமைப்புனா கோயில்ல உங்களுக்கு 4 மணி நேரம் இருக்கணும். ஓகேங்களா? 2வது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க கோயிலுக்கு போனா நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து என்னன்னா, கோயிலுக்குள்ளார என்ட்ரன்ஸ் உள்ளார போன பிறகு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கொடி மரத்துல வந்து வணங்குவோம். ஓகேங்களா? அப்புறம் நந்தி பகவானுக்கு வணங்குவோம். அப்புறம் நேரா மூலஸ்தானத்துல போய் வணங்குவோம். ஓகேங்களா? நம்மளோட பிரார்த்தனை எல்லாம் சில பேர் கொடிமரம், அப்புறம் நந்தி பகவான், அப்புறம் மூலஸ்தானத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் எல்லாருமே ப்ரேயர் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா சில பேர் கொடிமரத்துல ஒரு கோரிக்கை வைப்பாங்க, நந்திட்ட ஒரு கோரிக்கை, அங்க மூலஸ்தானம் பண்ணணும்னா வேற கோரிக்கை. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாம் ஒரே கோரிக்கையா இருக்கணும். சாரி, எல்லாமே ஒரே கோரிக்கையா இருக்கிறதா ரொம்ப சிறப்பானது. ஸோ இதுதான் தொண்டு தொட்டு நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு. கொடிமரம், நந்தி, மூலஸ்தானம். இதே பெருமாள் கோயில்னாலும் அதே கொடிமரம், இங்க கருடாழ்வார் இருப்பாங்க, நந்தி பல, அப்புறம் மூலஸ்தானம். ஓகேங்களா? இங்கதான் நம்மளோட பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஆனால்
இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்றேன் நம்ம ராஜநிலை டிவி நேயர்களுக்காண்டி, இதை இனிமேல் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க உங்க லைஃப்ல எந்த கஷ்டமா இருந்தாலும் கோயில போய் எந்த இடத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணா அது 100% உடனே ரெமெடி ஆகக்கூடிய விஷயம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 21 நாள்ல வந்து நடக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கோரிக்கை, ஒரு வண்டி வாங்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை வரணும், கடன் அடையணும், இந்த மாதிரி எந்த விதமான இதா இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் வரணும், நோய் குறையணும், இந்த மாதிரி எந்த ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் எல்லா கோயிலையும் தல விருட்சம்னு ஒன்று இருக்கும். கம்பல்சரி வந்து எல்லா கோயிலையும் தல விருட்சம்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு போகக்கூடிய நம்ம நண்பர்கள், உறவினர்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் பிரார்த்தனை வைக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? பொதுவாக அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுற்றிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக சில பேர் அது கூட பண்ண மாட்டாங்க. சில கோயிலில் வந்து அது மூலஸ்தானத்தை ஒட்டி இருக்கும், அதனால் அதை சுத்தம்போது சுற்றிட்டு வந்துடுவாங்க. சில கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது சில கோயிலில் போட்டிருப்பாங்க, சில கோயிலில் வந்து போட்டிருக்க வாய்ப்பும் இல்லை. ஓகேங்களா? அப்போ நீங்கள் எந்த ஊருக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலோட தலை விருட்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அங்க போய் மினிமம் 10 நிமிஷத்துல 16 நிமிஷம் வாய்ப்பு இருந்தா கீழே நீங்க உட்காந்துடணும். ஓகேங்களா? நின்றுட்டு கூட நீங்க வேண்டாம் உட்காந்துருங்க. அங்க உள்ள மூலஸ்தானம், மற்ற இடம், நவகிரகங்கள் எல்லாத்தையும் நீங்க சுத்தல ப்ரேயர் பண்றீங்க பண்ணல, அதெல்லாம் அடுத்த விஷயம். போய் தலைவிரிச்சதுக்கு கீழே போய் உட்காந்துருங்க. ஒரு புடி பிடிச்சிடணும். ஓகேங்களா? உங்க அம்மா அப்பாட்ட எப்படி அடம் பிடிச்சு ஒரு காரியத்தை நீங்க வாங்குறீங்களோ அதே மாதிரி நீங்க போய் தலைவிரிச்சதுல போய் உட்காந்துடணும். கண்டிப்பா பவர்ஃபுல். நீங்க நினைச்ச காரியம், கோரிக்கை நிறைவேறும். ஏன்னா இது வரைக்கும் ஜோதிட உலகில் இந்த தலைவிரிச்சதுல போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணணும் யாரும் சொல்லவே கிடையாது. இது மிகவும் சூட்சமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம ராஜநிலை டிவி நேயர்களுக்காகவும் முகநூல் உள்ள ரசிகர் பெருமக்களுக்காகவும் தான் அது ஓப்பனா சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்க எந்த கோயிலுக்கு, உங்க உள்ளூர்ல இருக்க கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஸ்பெசிஃபிக்கா நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் தலைவிரிச்சத்துல போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்க. இப்போ தினைக்கும் ஒரு கோயில் போறீங்க, உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள கோயில் போறீங்கன்னா தலைவரிசத்துல போய் உட்காந்துருங்க. உட்காந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. மற்ற நீங்க வெளிப்பிரகாரம் எல்லாம் முடிச்சு வெளிப்பிரகாரத்துல போய் உட்காரதுக்கு பதிலாக தலைவரிசத்துல வந்து உட்காந்துருங்க. நீங்க உங்களோட எண்ணங்கள் வந்து அந்த தலைவரிச்சம் மூலமா பிரம்மஜத்திட்ட போய் பேசும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறும். இது வந்து முக்கியமான ஒரு பங்கா நீங்க வந்து வச்சுங்க. ஓகேங்களா? இது ஒரு டிப்ஸா நீங்க எடுத்துட்டு வாய்ப்பு உள்ளவங்க செஞ்சுங்க. ஓகே சார், இப்போ நம்ம வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வந்துடுவோம் நம்ம டாபிக் உள்ளார. இது பாத்தீங்கன்னா இது கோயில் பரிகாரங்கள். இது வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய மெத்தட்ல பாக்குறவங்க இல்ல மற்ற ஜோதிட துறையில உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள், குருமார்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து எல்லாராலையும் செயல்படுத்த முடியுமா? அந்த எல்லா நாளுமே போகக்கூடிய வாய்ப்புகள், இப்ப வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கவங்க செய்யப்படுமா அப்படின்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தமக்கு தேவைங்கிறது வந்து 100% வேணா கண்டிப்பா போயிட்டு வந்துருவாங்க. ஆனா எல்லாராலையுமே சாத்தியங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னைய காலகட்டத்துல. இன்னைக்கு பொருளாதார ரீதியா வளர்ந்திருந்தாலும், டெக்னாலஜி ரீதியா வளர்ந்திருந்தாலும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு உட்காந்து ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னா வாய்ப்பு கம்மி. ஆனா அன்னைக்கு வந்து ஒரு நாள் முழுக்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறது இல்லை. அதுதான் விஷயம். ஓகேங்களா? கோயில்ல தான் 100% வந்து பவர் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்த பவர் எனர்ஜி நம்ம வாங்கிட்டு வரணும். நம்ம வந்து ஒரு செல்போன் மாதிரி வச்சுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பிராண்டு மாதிரி உங்களோட பிராண்ட், உங்க பேரு, உங்களோட செல்போன் வச்சுங்க. அப்போ அந்த உங்க செல்போன், உங்க எனர்ஜி வந்து அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா 24 மணி நேரம் உட்காந்தாதான் கிடைக்கணும்னா நீங்க அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. போயிட்டு 5 நிமிஷம் 1/2 மணி நேரத்துல வந்துடுறீங்க. அதே நிறைய கும்பல் இருந்தா உங்களுக்கு அந்த டென்ஷன் வந்துடும். என்னடா ஜோசியா சொல்லிட்டாரு, கடமைக்கு போயிட்டு வருவீங்க, அது சக்சஸ் ஆகாது. ஓகேங்களா? மனம் தெளிவா, நிம்மதியா, எந்த விதமான ஒர்க் ப்ரெஷரும் இல்லாம லீவு போட்டுறணும், எந்த விதமான டென்ஷனும் இல்லாம அமைதியா நீங்க கோயில போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு மாற்று வழி தான் நம்ம ராஜநிலை எண்கள். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கோயிலுங்கிறது இப்போ வந்து வெளி மாநிலத்துல வந்து இங்க வர மாட்டாங்க. அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அங்கங்க உள்ள இதே மாதிரி உள்ள ஒரு கோயிலை தான் அவங்க வந்து வேண்டுதல் செய்வாங்க. ஓகேங்களா? ஆனால் தமிழ்நாடு, உலகம் ஃபுல்லா எங்க இருந்தாலும் இந்த எண்களுக்கு வலிமை உண்டு. நவ கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து கேது பகவான் வரைக்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதோட உணவு, தானியம், கலரு, இந்த மாதிரி வந்து காரகத்துவம் எத்தனையோ இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுதான் வந்து இந்த எண்களும். சூரிய பகவான்ல இருந்து கேது பகவான் வரைக்கும் எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த எண்கள் வந்து காமன். ஓகேங்களா? இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா எந்த உலகத்துல இருந்தாலும் சரி, ஓகேங்களா, எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த எண்கள் வந்து காமனான எண்கள். அப்ப
ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு கோயில போய் இருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டு வர்றது ஒரு விஷயம். இந்த ராஜநிலை எண்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பர் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? இப்ப சென்னையில இருக்கிறாங்க, கன்னியாகுமரியில இருக்காங்க, அவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமா? போகலாம், தவறு கிடையாது. ஆனா இன்னைக்கு உள்ள கால சுச்சுவேஷன்ல வந்து யாரும் போக மாட்டேங்கிறாங்க. உடனே மெடிக்கல் ரீதியா போயிடுறாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சா, சரி ஓகேப்பா, இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் இது இயல்பா போயிடுச்சு. அதனால வந்து டக்குன்னு போ, இந்த ஹாஸ்பிட்டல் போ, அங்க போ, இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க. பணம் இருக்கிறவங்களால செய்ய முடியுது, பணம் இல்லாதவங்க நம்ம அதையும் யோசனை பண்ணணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் ஈவன் தான். அப்ப எல்லா மக்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான் இந்த ராஜநிலை எண்கள். எல்லாராலையும் அந்த கோயிலுக்கு போய், வசதி உள்ளவங்க சிறப்பா செய்யறாங்க, வசதி இல்லாதவங்க அந்த கோயிலுக்கு போக முடியல, மனதார நினைச்சு வேதனைப்படுறாங்க, குழந்தை செல்வம் இல்லைன்னு, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு. அவங்களுக்கெல்லாம் இந்த அருமையான ரெமெடி வீட்டுல உட்காந்துக்கிட்டே நீங்க இந்த எண்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். அந்த எண்களை நீங்க வீட்டுல இருந்துகிட்டே பயன்படுத்தினாவே போதும். ஓகேங்களா? அப்ப எளிமையான முறையில செலவு வந்து இல்லை. செலவுங்கிறது இந்த மாதிரி ஒரு பேனா மட்டும் வாங்கிங்க, இது ஒரு மார்க்கர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது 10 ரூபா வரும், ஒயிட் மார்க்கர் வரும். ஓகேங்களா? நார்மல் பேனால எழுதுறதுக்கு பதிலாக இதுல எழுதுறது பெஸ்ட். நார்மல் பேனால எழுதிங்கன்னா கொஞ்சம் கையில வந்து கொஞ்சம் குத்தும், அது வலிக்கும். ஓகேங்களா? அந்த வலி கூட இல்லாம இருக்கிறதுக்காண்டி தான் ராஜநிலை எண்கள் வந்து உங்களுக்கு இவ்வளவு சிறப்பா வேலை செய்யுதுன்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க ஒரு மார்க்கர் வாங்கிங்க, பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கலாம், அல்லது ஒயிட் போர்ட் மார்க்கர் கூட நீங்க கேட்டு வாங்கிங்க. ரெண்டுக்கு ஒரு 10-20 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா? அதுல வந்து எந்த கலர் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, இப்ப ஆண்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல போறது வந்து முழுக்க முழுக்க வந்து ஆண்களுக்கு உங்களோட ஜாதக கட்டத்துல வந்து ராசி கட்டம், அம்ச கட்டம்னு 2 இருக்கும் ஜாதக நோட்டுல. அதுக்கு அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வரிசையா எழுதியிருப்பாங்க. லக்னம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு ஒரு இது போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா சில பேர் கம்ப்யூட்டர்ல வந்து A4 ஷீட்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுலயும் பாருங்க உங்களோட டீடைல்ஸ் வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து லக்னம், சூரியன் போட்டிருப்பாங்க. லக்னம் சில இடத்துல எழுதியிருப்பாங்க, சில இடத்துல வெறும் லான் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த லாங்கிற இடத்துல பக்கத்துல வந்து பாத்துங்க, அது என்ன நட்சத்திரமோ அதுக்கு உண்டான நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள்ட்ட கையில ஜாதகம் இப்போ நேரடி நிகழ்ச்சியில வந்து பார்க்குறவங்க எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை பின்னாடி ஃபியூச்சர்ல நீங்க வந்து நாளைக்கு பார்க்கறதுனாலும் உங்களோட ஜாதகத்துல என்ன அந்த லக்னம் போட்டிருக்கோ அதற்கு சொல்லக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய நம்பர். இது எவ்வளவு நாள் சார் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வர வரைக்கும் அந்த நம்பரை பயன்படுத்தினா போதும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சொல்றேன்னா அந்த நம்பர் வந்து உங்களோட கட்டை விரல்ல இந்த பகுதியில் வந்து எழுதிக்கிங்க. ஓகேங்களா? கட்டை விரல்ல இந்த பகுதியில் வந்து எழுதிக்கிறது வந்து பெஸ்ட். தெரியுதுங்களா? கேமராவில் உங்களால் பார்க்க முடியுதா? கட்டை விரல்ல வந்து இந்த இடத்துல வந்து நீங்க எழுதிக்கணும். இங்க எழுதிக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எழுதலாம். இந்த 2 இடத்துல எங்க வேணா எழுதலாம். இங்க வந்து நாடி துடிப்புன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த 2 இடத்துல வந்து எங்க வேணாலும் எழுதிக்கலாம். தனைக்கும் எழுதணும். ஓகேங்களா? இதுக்கு பெண்களுக்கு விதிவிலக்கெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா நாளுமே வந்து எழுதிக்கணும். கட்டை விரல்ல இந்த பகுதியில வந்து எழுதணும், அல்லது நாடி துடிப்புல வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கணும். தனைக்கும் குளிச்சுட்டு எழுதுங்க. இது எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா இது மார்க்கர், அதனால வந்து மேக்சிமம் வந்து ஆண்களுக்கு வந்து அழிய போறது இல்லை. ஒருவேளை வந்து பைக் ஓட்டுறாங்க, வண்டியில போகும்போது அழிஞ்சிருச்சுன்னா கூட திருப்பி நீங்க எழுதிக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம் ஒரு நாளைக்கு. காலை, மதியம், ஈவினிங், நைட்டு தூங்கும் போது கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஒண்ணு. பெண்கள் வேலை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில படுறதுனால இந்த மார்க்கர் வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால மீண்டும் வந்து நீங்க வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இது பர்மனன்ட் நம்பர் தான். ஸோ டெய்லி நீங்க வந்து எழுதிக்கலாம், அதனால தவறு கிடையாது. எத்தனை மணிக்கு சார் எழுதணும் அப்படின்னா அதுக்குன்னு டைமிங் இருக்கு. காலையில 6 to 7க்குள்ளார எழுதலாம், அல்லது 8 to 9 இந்த 2 நேரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் அந்த டைம். அதுக்கப்புறம் நீங்க வந்து அழிஞ்சிருச்சு 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு, அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஸ்டார்டிங் மட்டும் காலையில வந்து நீங்க எழுதுறது வந்து ரொம்ப சிறப்பானது. சார் குளிக்காம எழுதலாமா? பரவாயில்ல, உங்க மனசு சுத்தமா இருந்தா போதும், நீங்க குளிக்காம எழுதுனாலும் ஒன்றும் தவறு கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல எழுதுறது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ வந்து ஆண்களுக்கு ஃபர்ஸ்ட் உண்டான எண்கள், ராஜநிலை எண்கள். ஓகேங்களா? இப்ப டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன். ஏன் நம்ம கோயிலுக்கு போகாம இதை எழுதுறோம் அப்படின்னா, நீங்க இப்ப சொன்ன கோயில் ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடுதுறை பக்கத்துல இருக்க சுக்கிரன் கோயில், அந்த கோயிலுக்கு ஒரு அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு ஒரு தடவை போனாதான் அந்த எனர்ஜி வாங்க முடியும். ஆனா இந்த நம்பர் நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அதே பவர் தான் கொடுக்கும். அப்ப நீங்க தினைக்கும் நீங்க எழுதிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்,
உங்களுக்கு இந்த எண் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களோட எண்ணங்கள் குழந்தை பாக்கியம் வேணும் வேணும் வேணும்னு பிரபஞ்சத்திட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். கட்டை விரல் அல்லது நாடி துடிப்பு. இந்த நாடி துடிப்பு என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லா எத்தனை தடவை துடிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த துடிக்கிற இடத்துல எழுதும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு இது தேவை 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 தேவைன்னு நம்மள அறியாம, நீங்க எங்கேயும் போய் பிரார்த்தனை பண்ண போறது கிடையாது. இதை நீங்க எழுதிட்டீங்க ஒன்ஸ், அது வந்து மனசுக்குள்ளார அது ஓடிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எண்கள் வந்து கிரகத்தோட ஒத்து போனதுதான். ஓகேங்களா? கிரகத்துக்கு உண்டான எண்ணை தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்ப அந்த கிரகம் உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இது வந்து டைரக்டா பண்ணுமா சார், இது எப்படி சார் வேலை செய்யும், அடுத்த கேள்வி. ஓகேங்களா? ஏன்னா இந்த நம்பர் நேரடியா உங்களுக்கு வந்து வேலை செய்யறது ரெண்டு விதம். ஒண்ணு, உங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த மருத்துவமனை அங்க புதுசா ஒரு டாக்டர் வரலாம், அல்லது உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் இருந்து புதுசா ஒரு கைடு பண்ணுவாங்க. ஏன்னா இறைவன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துதான் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தையோ ஒரு நல்ல பாதையே காட்டுவாங்க. ஓகேங்களா? இந்த நம்பர் அதே மாதிரிதான். இந்த நம்பர் வந்து உங்களுக்கு சிறந்த வழிகாட்ட காட்டும். இது வரைக்கும் எடுத்த ட்ரீட்மெண்ட் இல்லாம புதுசான ஒரு ட்ரீட்மெண்ட் வரலாம், அல்லது அந்த ஹாஸ்பிட்டல்ல புதுசான ஒரு டாக்டர் வருவாங்க, அல்ல புதுசான ஒரு மெடிசன் உங்களுக்கு வரும். இல்ல இயற்கையிலே வந்து இந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து நீங்க இயற்கையிலே சேர்ந்திருக்கும் போது ஒரு பாக்கியத்தை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? ஆனால் இந்த நம்பரை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யணும். அதுதான் ஒரே கண்டிஷன். முழு நம்பிக்கை. 100க்கு 100% நீங்க நம்பணும். இந்த 99% 90% கிடையாது. 100க்கு 100% இந்த எண் எனக்கு கண்டிப்பா வேலை செய்யுது, அடுத்த வருஷம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க செய்யணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு லக்ன புள்ளி நாங்க சொல்லுவோம். ஓகேங்களா? பொதுவா வந்து மேசராசியில அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு இருக்கு, இது நட்சத்திரம். அதேதான் லக்னமும் வரும். ஓகேங்களா? அது சில பேர்த்துக்கு வந்து தெரியறது இல்லை. பொதுவா வந்து நம்ம எல்லா மக்களுக்கும் வந்து ராசி நட்சத்திரம் தான் தெரியும். ஆனால் லக்னமும் இதே மாதிரி புள்ளியில தான் உட்காரணும். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் அல்லது வந்து கார்த்திகை, இதுல வந்து லக்ன புள்ளி உளுந்திருக்கு நம்ம ஜோசியர் சொல்லுவோம். அதுதான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். அந்த நோட்டுக்கு பின்பக்கத்துல வந்து போட்டிருப்பாங்க லக்னம் சொல்லி. இப்ப சொல்லக்கூடிய 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கு நீங்க பாத்துங்க, அந்த நம்பர் வந்து நீங்க எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தா 99 பயன்படுத்த வேண்டும். அஸ்வினி நட்சத்திரம்னா 99, பரணி நட்சத்திரம்னா 85 பயன்படுத்த வேண்டும். பரணி நட்சத்திரம் 85 ராசியோட நட்சத்திரம் இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுங்க, லக்னம். கார்த்திகை அப்படிங்கிறது 1ஆம் பாதம் மேச ராசியில இருக்கு. கார்த்திகை 1ஆம் பாதம்னா 93. மேச ராசிக்கு அஸ்வினி லக்ன புள்ளி அஸ்வினியா இருந்தா 99, பரணியா இருந்தா 85, கார்த்திகை 1ஆம் பாதம் கிருத்திகை 1ஆம் பாதம் சொல்லுவாங்க 93. அடுத்தது ரிஷப ராசி வரும். ரிஷப ராசியில வந்து கீர்த்திகை 2, 3, 4 அந்த நம்பர் வந்து 80. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 இந்த பாதம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருந்தா 80வது நம்பரை வந்து பயன்படுத்தணும். அதே ரிஷப ராசியில வந்து ரோகிணி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 77. ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தா 77. ரிஷபத்துல வந்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் அப்படின்னு நட்சத்திரம் இருக்கு. மிருகசீரிடமா இருந்துச்சுன்னா 95. மிருகசீரிடம் 95. மிதுன ராசியில வந்து பாத்தீங்கன்னா மிருகசீரிட பாதமும் வரும். மிருகசீரிடம் ஓகேங்களா, ரிஷப ராசிக்குள்ளாரையும் வரும், மிதுன ராசிக்குள்ளாரையும் வரும். அப்ப அங்க வந்துச்சுன்னா 16ங்கிற எண்ணை தான் பயன்படுத்தணும். மிதுன ராசியில லக்ன புள்ளி வந்துச்சு மிருகசீரனா 16. மிதுன ராசியில திருவாதுரை நட்சத்திரமா இருந்தால் சைபர் 6. மிதுன ராசியில புனர்பூசன் நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 33. ஓகேங்களா. அடுத்தது வந்து கடக ராசியில லக்ன புள்ளி புனர்பூசம். ஓகேங்களா, கடக லக்னம், அதுல புனர்பூசத்துல புள்ளி இருந்துச்சுன்னா 10ங்கிற நம்பரை பயன்படுத்தணும். அதே கடக லக்னம் அப்படின்னா அங்க பூச நட்சத்திரம் வரும். அந்த பூசத்துல உங்க லக்ன புள்ளி இருந்தால் 20. அடுத்தது அங்கே கடக லக்னம் ஆயில்யத்துல கடக புள்ளி இருந்தால் 29. அடுத்தது சிம்ம லக்னம். ஓகேங்களா, சிம்ம லக்னத்துல மகம் நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் சைபர் 4. சிம்ம லக்னம் பூரத்தில் லக்ன புள்ளி இருந்தால் 22. அதே சிம்ம லக்னத்துல உத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்துச்சுன்னா லக்ன புள்ளி 12. ஓகேங்களா. அடுத்தது கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்துல உத்திரம் வந்து 2, 3, 4 வரும் பாதம். அதுல இருந்துச்சுன்னா சைபர் 8 அப்படிங்கறத வந்து பயன்படுத்தணும்.
கன்னி லக்னம் அஸ்த நட்சத்திரத்துல இந்த புள்ளி லக்ன புள்ளி இருந்தால் 26. அதே கன்னி லக்னம் அங்க வந்து சித்திர நட்சத்திரம் வந்து இருக்கும். சித்திரையோட நட்சத்திர பாதத்துல லக்ன புள்ளி இருந்தால் 14. அடுத்தது துலாம் லக்னம், அந்த லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா சித்திரையில இருந்தால் 42. துலா லக்னம் லக்ன புள்ளி சுவாதியில் இருந்தால் 51. துலா லக்னம் விசாகத்துல லக்ன புள்ளி இருந்தால் 52. ஓகேங்களா. அடுத்தது வந்து விருச்சக லக்னம் சொல்லுவோம். அங்கேயும் வந்து விசாகத்துல லக்ன புள்ளி இருந்தால் 64. அடுத்தது விசாகம் விருச்சக ராசியில் 64. விருச்சக லக்னம் அனுசத்துல லக்ன புள்ளி இருந்தால் 45. அடுத்தது விருச்சக லக்னம் கேட்டையில லக்ன புள்ளி அமைஞ்சா 54. அடுத்தது தனுசு லக்னம். ஓகேங்களா. தனுசு லக்னத்துல லக்ன புள்ளி வந்து மூலத்துல இருந்துச்சுன்னா 72. மூலத்துல இருந்தால் 72. அதே தனுசு லக்னம் பூராடத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 89. பூராடத்துல இருந்தால் 89. தனுசு லக்னம் அங்க உத்திராடம் 1ஆம் பாதத்துல லக்ன புள்ளி இருந்தால் 84. ஓகேங்களா. அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துல வந்து உத்திராடத்துல லக்ன புள்ளி இருந்தால் 02. மகர லக்னம் திருவோணத்துல லக்னம் குறிக்கப்பட்டிருந்தால் 66. மகர லக்னத்துல அவிட்டத்துல லக்ன புள்ளி குறிக்கப்பட்டிருந்தால் 68. மகர லக்னம் அங்க லக்ன புள்ளி அவிட்டத்துல இருந்தால் 68. அடுத்தது கும்ப லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். கும்ப லக்னத்துல அவிட்டம் அந்த இடத்துலயும் அவிட்டம் வரும். அந்த அவிட்டத்துல லக்ன புள்ளி இருந்தால் 79. கும்ப லக்னத்துல சதயத்துல லக்ன புள்ளி இருந்தால் 88. கும்ப லக்னத்துல பூரட்டாதியில வந்து லக்ன புள்ளி இருந்தால் 97. அதே மீனம் லக்னம் அடுத்தது வந்து மீன லக்னம் வரும். மீன லக்னத்துல வந்து பூரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 90. மீன லக்னத்துல உத்திரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 92. மீன லக்னத்துல ரேவதியில வந்து பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி இருந்தால் 74. இன்னொரு தடவை நான் சொல்றேன். ஸோ இது வந்து லக்ன புள்ளி. ஓகேங்களா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ராசி நம்ம சொல்றது பதிலா இது லக்ன புள்ளி நம்ம சொல்லுவோம். இந்த லக்ன புள்ளியானது எந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கோ அதுல நீங்க இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் கையில எழுதிட்டு வரணும். இந்த இடத்துல வந்து எழுதிட்டு வரணும், அல்லது நாடி துடிப்புல தனக்கும் எழுதிட்டு வரணும். உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வர வரைக்கும் தினமும் இதை எழுதிட்டு வரணும். ஓகேங்களா. அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஆனா முழு நம்பிக்கையோட எழுதணும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுதுறது ரொம்ப 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 சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு காலையில தான். ஸோ காலையில வந்து எழுதுறதுக்கான அமைப்பு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் காலையில ஒன் டைம் எழுதிருங்க. அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் எழுதலாம். ஸோ நம்பிக்கையோட எழுதுங்க. மார்க்கர்ல எழுதுங்க. மார்க்கரோட கலர் வந்து ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர். இந்த மாதிரி 2 கலர்ல எது வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ரெட்டோ ப்ளூவோ இந்த 2ல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். மற்ற கலரோட இதுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதனாலதான் இந்த கலர் வந்து நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன், ரெட்டு அல்லது ப்ளூ. ஓகே. மீண்டும் குழந்தை பாக்கியம் பெற ஆண்களுக்கு உண்டான லக்ன புள்ளியை நம்ம டியூனப் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா. மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். மேச லக்னத்துல லக்ன புள்ளி அஸ்வினில இருந்தால் 99. மேச லக்னம் லக்ன புள்ளி பரணியில இருந்தால் 85. மேச லக்னத்துல கீர்த்திகை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 93. அடுத்தது ரிஷப லக்னம் அங்க கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகையில லக்ன புள்ளி இருந்தால் 80. ரிஷப லக்னத்துல ரோகிணியில லக்ன புள்ளி இருந்தால் 77. ரோகிணி 77. ரிஷப லக்னத்துல மிருகசீரிடத்துல லக்ன புள்ளி இருந்தால் 95. ஓகேங்களா. இந்த ரிஷபம் வந்து ரிஷபத்துல வந்து மிருகசீரிட நட்சத்திரமும் வரும், மிதுன ராசிலையும் வரும், 2லையுமே வரும். ஓகேங்களா. அப்ப மிதுனத்துல மிருகசீரிடத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 16. ஓகேங்களா. மிதுன லக்னம் இப்ப 3வது லக்னங்கிறது மிதுன லக்னம். அங்க ஃபர்ஸ்ட் வர்றது மிருகசீரிடம். ஓகேங்களா. அதுல லக்ன புள்ளி இருந்தால் 16.
மிதுன லக்னம். அங்க திருவாதுரையில வந்து உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 06. அடுத்த மிதுன லக்னத்திலேயே புனர்பூசம் அப்படிங்கிறதுல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 33. 33. இப்ப அடுத்தது வந்து கடக லக்னத்துக்கு வந்துட்டோம். கடக லக்னத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து புனர்பூசம் இருக்கும், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 10. புனர்பூசத்துக்கு அடுத்து பூசத்துல லக்ன புள்ளி இருந்தால் 20. கடக லக்னத்துல ஆயுள்யம் ஆயுள்யத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 29. ஓகேங்களா. அடுத்தது வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்துட்டோம். சிம்ம லக்னத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது மகம். இந்த மகத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 04. சிம்ம லக்னத்துல பூரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 22. சிம்ம லக்னத்துல உத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 12. ஓகேங்களா. அடுத்தது கன்னியா லக்னம் வந்தாச்சு. கன்னியா லக்னத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து உத்திரம், அதுல லக்ன புள்ளி இருந்தால் 08. கன்னியா லக்னம், அதுல அஸ்தத்துல லக்ன புள்ளி இருந்தால் 26. கன்னியா லக்னத்துல சித்திரையில லக்ன புள்ளி இருந்தால் 14. அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்திலையும் சித்திரை நட்சத்திரம் வரும். அங்க துலா லக்னத்துல சித்திரையில லக்ன புள்ளி இருந்தால் 42. அடுத்தது துலா லக்னத்துல சுவாதியில லக்ன புள்ளி இருந்தால் 51. துலா லக்னத்துல விசாகத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 52. இது துலா லக்னம். அடுத்தது விருச்சக லக்னம் வந்தாச்சு. விருச்சக லக்னத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது விசாகம் தான், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 64. அதே மாதிரி விருச்சக லக்னம், அங்க அனுசத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 45. விருச்சக லக்னம், அதுல கேட்டையில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 54. அடுத்தது வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துல ஃபர்ஸ்ட் வர்றது மூலம். ஓகேங்களா. அந்த மூலத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 72. தனுசு லக்னத்துல பூராடத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 89. தனுசு லக்னத்துல உத்திராடத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 84. ஓகேங்களா. அடுத்தது வந்து மகர லக்னம். மகர லக்னத்துல ஃபர்ஸ்டா வர்றது உத்திராடம். அந்த உத்திராடத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 02 பயன்படுத்தணும். அதே மகர லக்னத்துல திருவோணத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 66. மகர லக்னத்துல அவிட்டத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 68. இது மகர லக்னம். அடுத்தது கும்ப லக்னத்துக்கு வந்துடும். கும்ப லக்னத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது அவிட்டம் தான், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 79. கும்ப லக்னம். சதயத்துல லக்ன புள்ளி இருந்தால் 88. கும்ப லக்னம், அதுல பூரட்டாதியில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 97. அடுத்தது மீன லக்னம். இந்த மீன லக்னத்துல பூரட்டாதி தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 90. மீன லக்னம், அதுல உத்திரட்டாதியில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 92. ஓகேங்களா. அடுத்தது மீன லக்னத்துல கடைசியா வர்றது ரேவதியில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 74. ஸோ இதை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கேட்டுங்க. உங்களோட லக்னம் என்ன லக்னம்னு பாருங்க, 12 லக்னத்துல எந்த லக்னம்னு பாருங்க. அதுல ஜாதகத்துல பின்னாடி லக்னம் போட்டு அதுல ஒரு நட்சத்திரம், இப்ப சொன்ன 27 ஏதாவது ஒண்ணு எழுதியிருப்பாங்க. சில இடத்துல வந்து சில நட்சத்திரம் வந்து 2 இதுக்குமே வரும். அதனால கவனமா கேட்டுங்க. தெரிலன்னா உங்க வீட்டுக்கரையில் இருக்க ஜோதிடத்தை தெளிவா கேட்டுங்க. ஓகேங்களா. நான் வந்து எந்த லக்னத்துல பிறந்திருக்கேன் சார், அந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரம்னு கேட்டுங்க. கேட்டு நோட் பண்ணிக்கிட்டு இப்ப சொன்ன இந்த வீடியோ வந்து நீங்க கொஞ்சம் முன்பின்னு நகர்த்தி உங்களுக்கு உண்டான நம்பரை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து நீங்க நாளையிலேருந்து கூட பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றியமையாதது குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நாட்களை வந்து தள்ளி போட வேண்டாம். முழு மனதார நீங்க எப்ப வேணாலும் நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உண்டு. அது முன்னாடி சொன்ன மாதிரி தான், கையில இந்த இடத்துல ரெகுலரா எழுதிட்டு வந்துகிட்டே இருங்க. இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். 2 இடத்துல எழுதுனா ரொம்ப சிறப்பு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம். ஸோ இது கோயிலுக்கு போகிறதோட இது ஏன் பெஸ்ட்டு அப்படின்னா, இது வந்து 24 ஹவர்ஸும் உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதை தான் நாங்கள் வந்து செல்ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுக்குறோம். குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு செல்ஃபோன் எண்ணிலையும் வந்து நம்ம வச்சு கொடுப்போம். ஓகேங்களா. அப்போ இந்த ராஜநிலை எண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கோவில் பரிகாரத்தோட இது ஏன் எளிமையாக இருக்குன்னா, நீங்கள் இப்போ இத்தனை நாள் பயன்படுத்த வந்த நம்பர்லேயும் சில நெகட்டிவெலாம் இருக்கும். அதை தவிர்த்துட்டு
கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான நம்பர், குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான நம்பர், வேலையில ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான நம்பரு, இடம் வாங்குறது, கடன் அடையிறது, ஆரோக்கியத்தை மேம்படுத்த, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சில எண்கள் வந்து உண்டு. அந்த எண்களை கரெக்டா உங்களுக்கு டியூன் பண்ணி கொடுக்கறதா ராஜநிலை ஜோதிடர்களோட மிகப்பெரிய அம்சமானது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு குறைகள் இருக்குன்னு மருத்துவமனையில சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய எண்களும் இருக்கு. இது ஆண்களுக்கு திருமணமாகி குழந்தை பேர் தள்ளி போறவங்களுக்கு 2 பேருமே இதை வந்து பயன்படுத்தலாம். அதாவது வந்து சில இடத்துல வந்து ரிப்போர்ட் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுவாங்க, குறையே இல்லை சார் அப்படின்றாங்க. ஆனா ஏதோ ஒரு ரீசன் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஆணா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உண்டான நம்பரை எழுதலாம். பெண்ணுக்கு உங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய எண்ணை நீங்க பயன்படுத்துங்க. ஆனா 2 பேர்த்துக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்களுக்கு கொடுத்துருக்க எண்ணை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு உண்டான எண்கள். குழந்தை பாக்கியம் பெற பெண்களுக்கு அதே சேம் 12 லக்னம் தான். அதே 27 நட்சத்திரத்துல எந்த புள்ளியில இருக்கிறதோ அந்த லக்னத்தை நீங்களும் கட்டவரில் எழுதலாம். சார் இது இடது கட்டவரல் வலது கட்டவரலாம் கேட்க வேண்டாம். வலது கை பழக்கம் உள்ளவங்க இப்படி எழுதிக்கிறது ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எழுதுறேன் பாருங்க. இப்போ எனக்கு வந்து வலது கை பழக்கம், அப்போ நான் வந்து இப்போ 22ன்னு இப்படி நான் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு இதாக இருக்கு. இப்போ சில பேர் இடது கை பழக்கம் உள்ள நபர்கள் வந்து ஈஸியாக எழுதுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வாய்ப்பு இருந்தால் 2 விரல்லையுமே நீங்கள் வந்து எழுதிக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து எழுதுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஓகேங்களா? இதில் கையில் மட்டும் இல்லை, நீங்கள் நோட்டில் எழுதினாலும் உங்களுக்கு வெற்றி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பயன்படுத்த ஈஸியாக எழுதி வெற்றி அடைஞ்சலாம். இப்போ பெண்களுக்கு உண்டான ராஜநிலை எண்கள் குழந்தை பாக்கியம் பெற ஃபர்ஸ்ட் வந்து மேச லக்னம். மேச லக்னத்துல லக்னம் புள்ளி அஸ்வினில இருக்கிறவங்க 22 அப்படிங்கிற பயன்படுத்தணும். மேச லக்னம், அதுல பரணியில லக்ன புள்ளி இருக்கிறவங்க 04. அடுத்தது மேச லக்னத்துல கார்த்திகையில லக்ன புள்ளி இருக்குன்னா 12. ஓகேங்களா? இது மேச லக்னம். அடுத்தது ரிஷப லக்னத்துல கார்த்திகையில லக்ன புள்ளி வரும், அதுல இருந்த 26. அடுத்தது ரிஷப லக்னத்துல ரோகிணியில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 08. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு ரிஷபத்துல மிருகசீரிடத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 32. ஓகேங்களா? இப்ப ரிஷபம் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்துல மிருகசீரிடம் வரும், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 42. அடுத்தது மிதுன லக்னம், அதுல திருவாதுரையில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 51. மிதுன லக்னம், அதுல புனர்பூசத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 52. இது மிதுனம். அடுத்தது கடகத்துல வந்தோடனே புனர்பூசத்துல லக்ன புள்ளி இருந்தால் 45. கடக லக்னத்துல பூசத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 54. கடக லக்னத்துல ஆயில்யத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 64. இப்ப சொல்றது எல்லாமே பெண்களுக்கு. திடீர்னு இது ஆண்கள் நடுவில் பார்த்துட்டு இந்த நம்பரை நீங்க பயன்படுத்திடாதீங்க. ஓகேங்களா? நல்ல எண் தான், ஆனா இது பெண்களுக்கு உண்டான எண்கள் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? இப்ப கடகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து சிம்ம லக்னத்துல பிறக்குறீங்க, அதுல உங்களோட லக்ன புள்ளி மகத்துல இருந்தால் 72. சிம்ம லக்னத்துல பூரத்துல இருந்தால் லக்ன புள்ளி பூரத்துல இருந்தா 73. சிம்ம லக்னத்துல உத்தரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 87. சிம்ம லக்னத்துக்கு அடுத்தது கன்னியா லக்னம் வரும். கன்னியா லக்னத்துல உத்தரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 66. கன்னியா லக்னத்துல அஸ்தத்துல இருக்குன்னா 41. லக்ன புள்ளி அஸ்தத்துல இருக்கு அப்படின்னா 41 கன்னி லக்னம். அதுல சித்திரையில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 68. ஓகேங்களா? அடுத்தது வந்து துலா லக்னம். துலா லக்னத்துல சித்திரையில வந்து லக்ன புள்ளி இருந்தால் 79. துலா லக்னத்துல சுவாதியில உங்களுக்கு லக்ன புள்ளி இருந்தால் 88. துலா லக்னத்துல விசாகத்துல உங்களுக்கு லக்ன புள்ளி வந்தால் 97. ஓகேங்களா? அடுத்தது விருச்சக லக்னம். விருச்சகத்துல விசாகத்துல உங்களோட லக்ன புள்ளி வந்தால் 90. விருச்சக லக்னம், அங்க அனுசத்துல உங்க லக்ன புள்ளி வந்தா 74. விருச்சக லக்னத்துல கேட்டையில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 92. ஓகே. அடுத்தது வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துல மூலத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 99. தனுசு லக்னம் பூராடத்துல லக்ன புள்ளி இருந்தால் 85. தனுசு லக்னத்துல உத்திராடத்துல இருந்தால் லக்ன புள்ளி உத்திராடத்துல இருந்தால் 93. அடுத்தது மகர லக்னம்.
மகர லக்னத்துல உத்திராடத்துல லக்ன புள்ளி இருந்தால் 77, மகர லக்னத்துல திருவோணத்துல லக்ன புள்ளி இருந்தால் 95, மகர லக்னம் உங்களோட லக்ன புள்ளி அவிட்டத்துல இருந்தால் 89. இது மகரம். அடுத்தது வந்து கும்ப லக்னத்துல அவிட்டத்துல லக்ன புள்ளி இருந்தால் 16, கும்ப லக்னத்துல பிறந்து அதோட லக்ன புள்ளி சதயத்துல இருந்துச்சுன்னா 06. கும்ப லக்னத்துல பூரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 33. அடுத்தது மீன லக்னம். இந்த மீன லக்னத்துல லக்ன புள்ளி பூரட்டாதியில இருந்தால் 29, மீன லக்னத்துல உத்தரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 20. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம் அதுல வந்து ரேவதியில வந்து பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி இருந்தால் 10. ஸோ இப்ப 12 லக்னத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் பெண்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் அப்படின்னு. ஓகே, மீண்டும் ஒரு தடவை வந்து சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுங்க. பெண்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள். இப்ப மேச லக்னத்துல அஸ்வினில லக்ன புள்ளி இருந்தால் 22, மேச லக்னம் பரணியில இருந்தால் 04, மேச லக்னம் கார்த்திகையில லக்ன புள்ளி இருந்தால் 12 மேச லக்னம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துல வந்து கார்த்திகையில இருந்தால் 26, ரிஷப லக்னத்துல ரோகிணியில இருந்தால் 08, ரிஷப லக்னத்துல மிருக சீரிடத்துல இருந்தால் 32 லக்ன புள்ளி. இப்ப ரிஷபத்துக்கு அடுத்தது மிதுனம். ஸோ இப்ப மிதுனத்துல இருந்துச்சுன்னா மிதுனத்துல வந்து மிருக சீரிடத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 42, மிதுன லக்னம் அதுல திருவாதுரையில இருந்தால் 51 லக்ன புள்ளி இருந்தால். ஓகேங்களா? மிதுன லக்னம் புனர்பூசத்துல இருந்தால் 52, புனர்பூசத்துல இருந்தா 52, கடக லக்னத்துல புனர்பூசத்துல இருந்தால் 45, கடக லக்னத்துல பூசத்துல இருந்தால் 54, கடக லக்னத்துல ஆயுளத்துல இருந்தால் 64. ஓகேங்களா? அடுத்தது சிம்ம லக்னத்துல மகத்துல லக்ன புள்ளி இருந்தால் 72, சிம்ம லக்னத்துல பூரத்துல இருந்தால் 73, சிம்ம லக்னத்துல உத்தரத்துல உங்களுக்கு லக்ன புள்ளி இருந்தால் 87. அடுத்தது கன்னியா லக்னத்துல உத்தரத்துல இருந்தால் 66, கன்னியா லக்னத்துல அஸ்தத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 41, கன்னியா லக்னத்துல சித்திரையில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 68. அடுத்தது துலா லக்னத்துல சித்திரையில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 79. அடுத்தது வந்து துலாம் லக்னத்துல சுவாதியில வந்து உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 88, துலா லக்னத்துல விசாகத்துல லக்ன புள்ளி இருந்தால் 97. அடுத்தது வந்து விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா விசாகத்துல லக்ன புள்ளி இருந்தால் 90, விருச்சக லக்னத்துல அனுசத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 74, அதே மாதிரி வந்து விசாகத்துல கேட்டையில இருந்தால் 92. அடுத்த தனுசு லக்னம் மூலத்துல இருந்தால் 19 லக்ன புள்ளி, தனுசு லக்னம் பூராடத்துல இருந்தால் 85, தனுசு லக்னத்துல உத்திராடத்துல இருந்தால் 93, மகர லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, உத்திராடத்துல வந்து புள்ளி இருந்தால் 77, அதே மகர லக்னம் திருவோணத்துல லக்ன புள்ளி இருந்தால் 95, மகரத்துல அவிட்டத்துல வந்து உங்களுக்கு லக்ன புள்ளி இருந்தால் 89. அடுத்தது வந்து கும்பத்துல அவிட்ட புள்ளி கும்ப லக்னத்துல பிறந்து அவிட்டத்துல லக்ன புள்ளி இருந்தால் 16, கும்ப லக்னம் சதயத்துல லக்ன புள்ளி இருந்தால் 6, கும்பத்துல வந்து பூரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 33. ஓகே, மீன லக்னத்துல பூரட்டாதியில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 29, மீன லக்னம் அதுல உத்திரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 06, மீன லக்னம் ரேவதியில லக்ன புள்ளி இருந்தால் 10. ஸோ ராஜநிலை டிவி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உலகெங்கும் உள்ள அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் பெறத்துக்கான எண்கள் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த எண்களை வந்து நீங்க முழு நம்பிக்கையோட பயன்படுத்திட்டு வாங்க. பயன்படுத்தக்கூடிய இடம் வந்து இந்த இடம் கட்ட வரல் தான். ஓகேங்களா? இங்கே அல்லது இங்கே வந்து பயன்படுத்துங்க. தினைக்கும் பயன்படுத்திட்டே வாங்க. ஓகேங்களா? தினைக்கும் பயன்படுத்துற வர 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 உங்களுக்கு உண்டான அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? நல்ல ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஃபர்ஸ்ட். இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த கோயில் பரிகாரத்தோட நம்ம ராஜநிலை எண்களுக்கு உண்டான எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வெற்றிக்கான அடையாளம். என்ன காரணம்னா
நம்ம பரிகாரம் நம்ம எடுத்துக்கிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்களுக்கும் கோயில்கள் உண்டு. அந்த கோயில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் அது நமக்கு தேவை எப்பயோ அப்போதான் நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வர போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த இதுக்கு நம்ம போறதே இல்லை. போனாலும் முழு நேரம் நம்மளால அங்க வந்து இருக்கிற முடியல. இப்ப அதுக்கு மாற்றாதான் நம்ம ராஜநிலை எண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை பயன்படுத்தும் போது வெற்றி அடைய முடியும். சார் இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா, இப்ப ராஜநிலை கருத்தரங்கம், ராஜநிலை சம்பந்தமா நாங்க நிறைய பேசும்போது சில மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களாவே வந்து நம்பரை சூஸ் பண்ணி ஃபோன் நம்பரை எடுத்து யூஸ் பண்ணலாம், ஏடிஎம் நம்பர் இதெல்லாம் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அது தவறு கிடையாது. ஆனா அதுல வந்து மிஸ்டேக் ஆயிருது. நீங்க எதிர்பார்த்ததை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. காரணம் வந்து என்னன்னா, ராஜநிலை எண்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி. இப்ப கரண்ட் வந்து அதிகம் எங்க வருதோ அதை வந்து கம்மி பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கும். கம்மியா இருக்கிற இடத்துல அதை நியூட்ரல் பண்ணி கரெக்டா கொடுக்கும். இப்ப இந்த எண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 99 சில பேர்த்துக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கணும். அப்போ உங்களோட ஜாதகத்தை வச்சு உங்க ஜாதகத்துக்கு உண்டான யோகி, அவயோகி, கர்ணநாதன் இதெல்லாம் நாங்க அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி கொடுப்போம். ஆனா நிறைய பேர் அது வந்து தெரியாது உங்களுக்கு. அது தெரியாம நீங்க என்ன பண்ணீங்களா, இதெல்லாம் ராஜநிலை தானே நம்ம எடுத்து பயன்படுத்தலாம்னு சொல்லி நீங்க வந்து பயன்படுத்துறீங்க. அதோட தவறு வந்து அங்கதான். ஏன்னா வந்து இது வந்து எல்லாமே ஒரு எனர்ஜி தான். எண்கள் வந்து கிரகத்தோட எண்ணெய் தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு. அந்த கிரகத்தோட எனர்ஜியை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம். இந்த எனர்ஜி யாருக்கு வந்து அதிகமா இருக்கணும், யாருக்கு கம்மியா இருக்குங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஓகேங்களா? இப்ப ஒரு சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட், ஒரு கூடைப்பை இதுதான் தூக்க முடியும். அது கையில போய் 1 கிலோ கொடுத்தோம்னா அது தூக்குமா? கீழே போட்டுரும். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ தூக்குறாங்கன்னா அவங்களுக்கு சின்னதா ஒரு பிஸ்கட் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் உங்க ஜாதகத்துக்கு வந்து உண்டான எண். இந்த ராஜநிலை எண் வந்து 100க்குள்ளார வந்து 45 நாள் நல்ல வலுவான எண்கள் தான். அந்த 45 எண்ல வந்து உங்களுக்கு எப்படி எந்த இடத்துல எந்த இதுல சூட்சமா நாங்க வச்சு கொடுக்கணுங்கிறதா அது ரூல். ஓகேங்களா? அது தெரியாம நிறைய பேர் பயன்படுத்தி எங்களுக்கு சக்சஸ் ஆகல அப்படிங்கிறாங்க. அது பயன்படுத்தக்கூடிய நேரம் உட்பட எல்லாமே அதுல வந்துடும். அப்ப இந்த எனர்ஜியை நீங்க எப்படி எந்த நேரத்துல ஆக்டிவேட் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ஃபிளைட் எடுத்துக்கலாம், ஒரு ட்ரெயின் எடுத்துக்கலாம், அது கிளம்பக்கூடிய நேரம்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நார்மலா நம்ம பஸ்ல போறோம்னா டக்குனு டிரைவர் நிப்பாட்டுவாரு, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு கூட எடுப்பாங்க. அது யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா ஒரு ஃபிளைட்டோ ஒரு ட்ரெயினோ அந்த மாதிரி கிடையாது. அந்த 10 மணி அப்படின்னு போட்டா 10 மணி கண்டிப்பா கிளம்பிடும். ஸோ அது மாதிரிதான் உங்களுக்கு இந்த ராஜநிலை எண்களும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வடிவமைச்சு நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு உண்டான நேரம் இதுதான் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். ஆனா அந்த நேரமும் நீங்க பார்த்து சரியா பயன்படுத்தினாதான் வெற்றியை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எனர்ஜியை நீங்க ஃபுல்ஃபில்லா வாங்கணும் தான் எங்களோட நோக்கம். ஸோ இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ராஜநிலை எண்கள், அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 ராசி தான், 12 லக்னம் தான். அந்த 12 லக்னத்துக்கு கொடுக்காம ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதுல உள்ள நட்சத்திர புள்ளியை நான் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்ப ராசிக்கு தனியா வரும், உள்ளார போய் ஒன்று டீப்பா எடுத்து கொடுக்குறோம். அப்ப இந்த லக்ன புள்ளியில இருந்தால் அது உங்களுக்கு வந்து இயற்கையிலே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான சக்தியை பெற்றக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த எண்களை நீங்க பயன்படுத்தி வெற்றியடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய ராஜநிலை ஆசான் அவர்களுக்கும் ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். லால்குடி செந்தில், மொபைல் நம்பர் 9585644229 9585644229. இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம், கண்டிப்பா சொல்லித்தரோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவரை தொடர்ந்து குழந்தை செல்வம் பெற பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்கள் என்ற தேவையின் உண்மையை விளக்க வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு லால்குடி செந்தில் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யும் என்றோ. நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம்.
உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ராஜநிலை 16வது கருத்தரங்கத்திற்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஆசான் ராஜநிலை குரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், ராஜநிலை டிவிக்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் உள்ள கேமராமேன் டெக்னீஷியன் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இப்போ இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் பற்றி அப்படி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு அத்தியாவசியமான தேவையாக நமக்கு வந்து வர்றது வந்து குழந்தை செல்வம் தான். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணமாகி குழந்தை பாக்கியம் வந்து தாமதமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மருத்துவமனைங்கிறது பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆனால் அந்நிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அன்றைக்கி 100க்கு ஒருத்தவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் குறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. ஓகேங்களா, 2 பேர்த்துக்கு நல்லா இருக்குது, மீதி 98 பேருக்கு வந்து குறையோட தான் இருக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடந்தது, இதை நம்ம எப்படி வந்து கையாள போகிறோங்கிறது தான் இன்றைக்கி என்னோட டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோயில் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கருவளர்ச்சேரிங்கிறது தான் முதன்மையான கோயில். ஓகேங்களா, அது கும்பகோணம் டு மருதாநல்லூர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த கோயில் வந்து இருக்குது. வலங்கைமான் போகிற வழியில், கும்பகோணம் டு வலங்கைமான் செல்கிற வழியில் நடுவில் அந்த பஸ் ஸ்டாப் வரும். அங்கேருந்து உள்ளார ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அந்த கோயிலோட ஃபேமஸ் வந்து என்னென்னா, அந்த காலத்தில் குழந்தை வந்து தங்கலை அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு இருக்கும். கரு உண்டாகும், கலைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய ஒன்றும் உருவாகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த கோயிலை தான் எல்லாருமே வந்து போயிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி தாய் அம்மன் வந்து சுயம்பு ரூபத்தில் வந்து அங்கே வந்து காட்சி அளிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் அதிகமாக இருக்கும். ஏன்னா 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். ஓகேங்களா, ஸோ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு சில ப்ரொசீஜர் வந்து இருக்குது. மேக்சிமம் வந்து திருமணம் ஆனவங்க குடும்பத்தாரோட தான் செல்லணும். குடும்ப நபர்களோட போக முடியலன்னா அட்லீஸ்ட் கணவனையாச்சும் கூட்டிகிட்டு போகணும் ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 7 மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு போகணும். அது எல்லாமே உருண்டையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 எலுமிச்சம்பழம் சொல்லுவாங்க. அப்புறம் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூ இதெல்லாம் நம்ம அர்ச்சனைக்கு உண்டானதை வாங்கிட்டு போகணும். போனோடனே அங்கே வந்து படி பூஜை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்களுக்கு சாமிக்கு உண்டான என்னென்ன பரிகாரமோ அதெல்லாம் செஞ்சு அனுப்பிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம்டாக ஒரு அந்த மஞ்சக்கிழங்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து கொடுத்து விடுவாங்க. அதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணணும், பெண்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது 3 மாதத்துக்குள்ளாரே கரு கண்டிப்பாக உருவாகிரும். அதுதான் ஐதீகமாக அந்த காலத்தில் வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கோயில் மட்டும் போகிறது இல்லாமல் பக்கத்திலே வந்து திருக்கடையூர் அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி திருக்கருகாவூர்னு சொல்லுவாங்க. அந்த திருக்கருகாவூர் கோயிலுக்கும் போயிட்டு வரணும். ஆனால் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு தான் மக்கள் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அங்கேயே இந்த மாதிரி சில ப்ரொசீஜர் வந்து சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர் படி செஞ்சோம்னா கண்டிப்பாக உண்டு, குழந்தை கண்டிப்பாக நிற்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகமான அமைப்பு அந்த காலகட்டத்திலேருந்தே. ஆனால் இன்றைக்கி ஏன் அந்த மாதிரி போயும் சில பேர்த்துக்கு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்குது. நாங்களும் போயிட்டு வந்துட்டோம், ஆனால் போயிட்டு வந்து எங்களுக்கு எந்த பலனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம். காரணம் வந்து 2 தான். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மன அழுத்தம் ப்ளஸ் வந்து தூக்கமின்மை, எல்லாம் வேலை நிமித்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையில் இருக்கிறாங்க. மன அழுத்தம், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. அன்னைக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு வந்து மேக்சிமம் ஆண்கள் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதனால பெண்கள் வீட்டில் இருந்தனால அந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லை. ஆனால் இன்னைக்கு 2 பேருமே வேலைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்கமின்மையும் போயிடுது, ஒர்க் ப்ரெஷரும் கொஞ்சம் அதிகமாகிடுது. அது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ இப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபூதங்களோட சக்தி முழுமையாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த 20 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக என்ன ஆகும்னா அந்த சக்திகள் வந்து நாள்பட கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வந்து டைமுக்கு தான் வரும். ஸோ ஏன்னா அது போகிறது இன்டீரியல் கிராமத்தில், அதனால போவாங்க மக்கள், ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு போகிறது காரில் போகிறாங்க. அங்கே போயணுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பரிகாரம் செஞ்சுட்டு உடனே கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ உடனே கிளம்பி வந்தோடனே அது நடக்குமானா அது சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு, ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் வந்து உண்டு. ஓகேங்களா, அப்போ அந்த சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக உள்ள அகிலாண்டேஸ்வரி தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த கருவை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய பவர் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாள் அங்கே இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே வச்சு இருக்கணும். கோயில் திறந்திருக்க நேரம் காலை 8 to 12, ஈவினிங் 4 to 8. ஸோ கோயில் நடை வந்து சாத்தியிருந்தாலும் உள் பிரகாரத்தில் வந்து நம்ம உட்காந்தாலும் அது எனர்ஜி நம்மளால வாங்க முடியும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி யாருமே இருக்கிறதில்ல. எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து பரிகாரம் எங்கே பண்ணாலும் வந்து ஏன் சக்ஸஸ் ஆகலை, மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோசை ராகிய தோசை நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் சார், பண்ணிட்டோம், எங்களுக்கு நடக்கலன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் வந்து இதுதான். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபோனுக்கு சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1 hour அட்லீஸ்ட் வந்து ஒரு 45 நிமிஷமாச்சும் சார்ஜ் போட்டால் தான் அது 100% வந்து வரும். நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துட்டா ஃபுல்ஃபில் ஆகுங்களா? கிடையாது. ஏன்னா அதுவும் ஒரு எனர்ஜி தான், சார்ஜ் தான். அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு பரிகாரத்துக்கு அனுப்புனாங்கன்னா அந்த கோயிலில் போய் ஒரு ஹாஃப் டே மினிமம் இருக்கணும். அப்போ தான் அந்த எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளார வந்து வரும். நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு உடனே வந்துட்டோம்னா அந்த எனர்ஜி இருக்காது. அப்போ போயிட்டு வந்து நடக்கலாம் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வாய்ப்புள்ள நபர்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஹாஃப் டே ஒரு நாள் வந்து டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது. நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் இருக்கிறதுல மிகப்பெரிய செல்வம் வந்து என்னன்னா குழந்தை செல்வம் தான். ஸோ அந்த காலத்தில் சொல்லுவாங்க வீட்டில் வந்து குழந்தை செல்வம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வயதான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேரம்பேத்தியில் வந்து ஜாலியாக விளாட்றதுக்கு, அந்த குழந்தையோட பேசுறது, அதே ஒரு பயங்கர ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அப்போ வந்து அதை கேட்கும் போது அவங்களுக்கு வந்து உடம்புல எந்த விதமான வியாதி எதுவுமே வராது. ஆனால் இன்னைக்கெல்லாம் அதே ஒரு டிப்ரெஷன் ஆயிடுது. ஸோ மகளுக்கு வந்து குழந்தை இல்லை, அந்த கவலையே அவங்களை வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட வைக்குது. அதனாலவே சில நோய்கள் வந்து ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த 2 கோயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது. இந்த 2 கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழமையான கோயில். ஆனால் இன்னைக்கு வந்து சில பேர் வந்து கடை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. 100ல் வந்து ஒரு 50% வந்து ஒர்க் அவுட் ஆகுது. மீதி பேத்துக்கு வந்து அது வந்து நடைமுறைக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அது கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருக்குது. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியோ இல்லை கோயம்புத்தூர் இல்லை சென்னை இல்லை பெங்களூர் இந்த மாதிரி வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இல்லை நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணி அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கஷ்டம். ஆனால் அன்னைக்கு கம்பல்சரி வந்தாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் இந்த மாதிரி கேள்விப்பட்டோன்னா அந்த கோயிலுக்கு போய் தங்கி இருந்துட்டு தான் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. எல்லாம் வேலை நிமித்தமாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒழிய தன்னோட குடும்ப சுப நிகழ்வு கூட ஃபுல் டைம் கூட இருக்கிறது இல்லை. இப்போ சொந்த பந்தத்தில் வந்து ஒரு கல்யாணம்னா அன்றைக்கி வந்து 2 நாள் முன்னாடியே வீட்டில் வந்து எல்லாம் ஸ்டே பண்ணி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. தன்னோட குடும்பத்தில் நடக்கிற மாதிரியே வந்து உறவினர்கள் வந்து தங்கி செயல்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாம் பர்மிஷன் போட்டுட்டு வராங்க. ஒரு கல்யாணம் வந்தாலும் அந்த 1 hour பர்மிஷன், ஒரு காது குத்தினாலும் 1 hour பர்மிஷன். ஏன்னா வேலைக்கு வந்து லீவ் போட முடியாது, சம்பளம் கட்டாகும், இந்த மாதிரி நோக்கத்தில் ஓடுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் சம்பாரிச்சு கடைசியில் வந்து மொத்தமாக ஹாஸ்பிட்டலில் போய் கட்டிடுறாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் கொஞ்சம் அஃபெக்ட் மாதிரி சொல்லுவாங்க, ஆண்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க, குறையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்குள்ள இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஆண்களுக்கும் வந்து குறை வர ஆரம்பிச்சு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை பழக்க வழக்கங்கள் மாறினால ஆண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்களுக்கு உண்டான குறைகள் வந்து போக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் கோயில்னு சொல்லுவாங்க, கஞ்சனூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயில்களுக்கு வந்து ஆண்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன்னாவே வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருமே வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு பண்ணோம்னா அப்படி கிடையாது, அது சக்ஸஸ் ஆகாது. உங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ, இதுக்கு வந்து 3 ரூல்ஸ் இருக்கு. இப்போ சுக்கிரன் கடகத்தில் இருந்தால் திங்கக்கிழமை நீங்கள் போகலாம். சுக்கிரன் வந்து புதன் வீட்டில் இருக்கு, மிதுனம் கன்னியில் இருந்துச்சுன்னா புதன்கிழமை போகலாம். செவ்வாய் வீட்டில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை போகலாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரூல். 2வது, அந்த சுக்கிரனானது எந்த நட்சத்திர பாதத்தில் வந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திர பாதம் உண்டான கிரகத்தோட கிழமைக்கு போகலாம். இப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, பூசம்ங்கிறது சனி பகவானோடது. அப்போ சனிக்கிழமை நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும். ஓகேங்களா? நம்ம நார்மலாக சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டாவே நவகிரகத்தில் சுக்கிரனாவே வெள்ளிக்கிழமை, இன்னும் வெள்ளிக்கிழமை போயிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கொடுப்பனைங்கிறது வந்து ஆண்களுக்கு, ஸ்பெசிஃபிக்காக அது ஆண்களுக்கு தான் சொல்கிறேன். அப்போ அந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கார் ஃபர்ஸ்ட்டு அந்த கிழமைக்கு போகலாம். அல்லது அது எந்த நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்கிறாரோ அந்த சாரநாதனோட கிழமைக்கு வந்து போகலாம். இப்போ பூரட்டாதினா குரு பகவான், அப்போ குருங்கிறது வந்து வியாழக்கிழமை. அப்போ நீங்கள் வியாழக்கிழமை போனாதான் உங்களுக்கு உண்டான வந்து சக்திங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2வது ரூல். 3வது ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனை ஏதாவது ஒரு கிரகம் பார்க்குதா, நவகிரகங்கள் மற்ற ஏதாவது கிரகங்கள் பார்க்குதுன்னா அந்த கிழமையில வந்து நீங்கள் போகணும். ஓகேங்களா? இப்போ கேது பகவான் பார்க்குறாரு, ஆனால் நமக்கு வந்து சனி ஞாயிறு வரைக்கும் தான் இருக்குது. கேது பகவானுக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது பகவான் வந்து சனி பகவானுக்கு போல் செயல்படுவார்.
சாரி, கேது பகவான் வந்து செவ்வாய் போல செயல்படுவார். அப்ப செவ்வாய்க்கிழமைக்கு நீங்க போயிட்டு வந்துடணும். ஓகேங்களா? இப்ப கேது நட்சத்திரத்துல மூலத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா, அவர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுக்கிரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா அவரோட குறைபாடுகள் வந்து குறையும். சரி, அங்க போயிட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, எப்போதும் போல நீங்க அர்ச்சனை பண்றது பண்ணலாம். ஆனா மினிமம் 1/2 நாள் வந்து அந்த கோயில் வளாகத்துல வந்து நீங்க கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு நாள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு நாள் நீங்க இருக்க முடியுமா அப்படிங்கறத நீங்க யோசனை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த சுக்கிரன் கோயில் கஞ்சனூர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணம் டு மயிலாடுதுறை போற வழியில ஆடுதுறைங்கிறது பஸ் ஸ்டாப் இருக்கு. ஓகேங்களா? ஆடுதுறையில இருந்து உள்ளார ஒரு ஒரு 5ல இருந்து 8 கிலோமீட்டர் போகக்கூடிய ஊர் தான். ஓகேங்களா? ரயில் நிலையத்துல இருந்து 8 கிலோமீட்டர் வரும். பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சுக்கிரன் கோயிலுங்கிறது இருக்கு. ஸோ இந்த மூணு விதியில வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஜோதிடர் கேட்டு என்னைக்கு உங்களுக்கு போன சிறப்போ அன்னைக்கு நீங்க போயிட்டு வரலாம். இது வந்து ஆண்களுக்கு உண்டான பரிகாரம். ஆனா கூட வந்து மனைவியையும் கூட்டிட்டு போகலாம், தவறு கிடையாது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போறது ரொம்ப 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 சிறப்பானது. ஏன்னா அன்னைக்கு வந்துக்கெல்லாம் குடும்பத்தோட போவாங்க. இன்னைக்கு வந்து குடும்பத்தோட போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இல்லை. ஸோ அதனால அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது சேர்ந்து போங்க, பிளான் பண்ணிக்கிங்க. ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கோயிலில் தான் இருக்கணும். அங்கே போயிட்டு ரூம் எடுத்துட்டு ரூம்லாம் தங்கக்கூடாது. காலையில் 8 மணிக்கு போனீங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் கோயில் திறந்திருப்பாங்க. உள் பிரகாரத்தில் நீங்கள் உட்காந்துருக்கலாம். மெயின் டோர் சாத்தியிருந்தாலும் உள் பிரகாரத்தில் இருந்துட்டு திருப்பி சாயங்காலம் கோயில் திறந்த பிறகு ஒரு 8 மணிக்கு இருந்துட்டு அப்புறம் கிளம்பி வரலாம். இது ப்ரொசீஜர். இப்போ ஆண்களுக்கு உண்டான குறைபாடை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த சுக்கிரனை வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணாவே நல்லா வந்துடும். இப்போ இதே பெண்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருவளச்சேரி அல்லது திருக்கடையூர்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனாதான் அது சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நீக்கிறதுக்கு வந்து பொதுவா வந்து இந்த வைத்தீஸ்வரன் கோயில் வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கும் பெண்களுக்கு குறைபாடு மருத்துவ ரீதியா சொன்னாங்கன்னா நீங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அப்ப பெண்கள் ஜாதகத்துல என்னைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஓகேங்களா? பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் எந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப செவ்வாய் வந்து சூரியன் வீடான சிம்மத்துல இருக்குன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும். ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா? செவ்வாய் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த கிரகத்தோட கிழமையில போகணும். 2வது, செவ்வாய் வந்து எந்த நட்சத்திரத்துல வந்து உட்காந்துருக்காங்களோ அந்த நட்சத்திர கிழமையில தான் போகணும். இப்ப புதனோட நட்சத்திரமான கேட்டையில வந்து செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறாருன்னா நீங்க புதன்கிழமை தான் அந்த கோயிலுக்கு வந்து போகணும். ஓகேங்களா? 3வது ரூல் வந்து பாத்தீங்கன்னா, செவ்வாய் ஏதாவது கிரகம் பார்த்துச்சுன்னா அந்த பார்க்கக்கூடிய கிரகத்தோட கிழமையில தான் அந்த கோயிலுக்கு போகணும். இந்த 3 ரூல் தான். ஓகேங்களா? ஸோ போய் எப்போதும் போல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோயில் வளாகத்துல வந்து நீங்க வந்து குறைஞ்சது ஒரு நாள் மினிமம் ஒரு ஹாஃப் டே வச்சு உட்காந்துருக்கணும். 4 மணி நேரம் குறைஞ்சது உட்காந்துருக்கணும். ஏன்னா உங்க உடம்புக்கு சார்ஜ், உங்க செல்போனை ஞாபகம் வச்சுங்க. உங்க செல்போனுக்கு வந்து 1 மணி நேரம் சார்ஜ் ஏறக்கூடிய அமைப்புனா கோயில்ல உங்களுக்கு 4 மணி நேரம் இருக்கணும். ஓகேங்களா? 2வது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க கோயிலுக்கு போனா நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து என்னன்னா, கோயிலுக்குள்ளார என்ட்ரன்ஸ் உள்ளார போன பிறகு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கொடி மரத்துல வந்து வணங்குவோம். ஓகேங்களா? அப்புறம் நந்தி பகவானுக்கு வணங்குவோம். அப்புறம் நேரா மூலஸ்தானத்துல போய் வணங்குவோம். ஓகேங்களா? நம்மளோட பிரார்த்தனை எல்லாம் சில பேர் கொடிமரம், அப்புறம் நந்தி பகவான், அப்புறம் மூலஸ்தானத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் எல்லாருமே ப்ரேயர் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா சில பேர் கொடிமரத்துல ஒரு கோரிக்கை வைப்பாங்க, நந்திட்ட ஒரு கோரிக்கை, அங்க மூலஸ்தானம் பண்ணணும் வேற கோரிக்கை. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாம் ஒரே கோரிக்கையா இருக்கணும். சாரி, எல்லாமே ஒரே கோரிக்கையா இருக்கிறதா ரொம்ப சிறப்பானது. ஸோ இதுதான் தொண்டு தொட்டு நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு. கொடிமரம், நந்தி, மூலஸ்தானம். இதே பெருமாள் கோயில்னாலும் அதே கொடிமரம், இங்க கருடாழ்வார் இருப்பாங்க, நந்திக்கு பதிலா, அப்புறம் மூலஸ்தானம். ஓகேங்களா? இங்கதான் நம்மளோட பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்றேன் நம்ம ராஜநிலை டிவி நேயர்களுக்காண்டி, இதை இனிமேல் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க உங்க லைஃப்ல எந்த கஷ்டமா இருந்தாலும் கோயில போய் எந்த இடத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணா அது 100% உடனே ரெமெடி ஆகக்கூடிய விஷயம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 21 நாள்ல வந்து நடக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கோரிக்கை, ஒரு வண்டி வாங்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை வரணும், கடன் அடையணும், இந்த மாதிரி எந்த விதமான இதா இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் வரணும், நோய் குறையணும், இந்த மாதிரி எந்த ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் எல்லா கோயிலையும் தலை விருச்சம்னு ஒன்று இருக்கும். கம்பல்சரி வந்து எல்லா கோயிலையும் தலை விருச்சம்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு போகக்கூடிய நம்ம நண்பர்கள், உறவினர்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் பிரார்த்தனை வைக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? பொதுவாக அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுற்றிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக சில பேர் அது கூட பண்ண மாட்டாங்க. சில கோயிலில் வந்து அது மூலஸ்தானத்தை ஒட்டி இருக்கும், அதனால அதை சுற்றும்போது சுற்றிட்டு வந்துடுவாங்க. சில கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது சில கோயிலில் போட்டிருப்பாங்க, சில கோயிலில் வந்து போட்டிருக்க வாய்ப்பும் இல்லை. ஓகேங்களா? அப்போ நீங்கள் எந்த ஊருக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலோட தலைவிருச்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அங்கே போய் மினிமம் 10 நிமிஷத்துலேருந்து 16 நிமிஷம் வாய்ப்பு இருந்தால் கீழே நீங்கள் உட்காந்துடணும். ஓகேங்களா? நின்றுட்டு கூட நீங்கள் வேண்டாம் உட்காந்துருங்க. அங்கே உள்ள மூலஸ்தானம், மற்ற இடம், நவகிரகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுற்றுறீங்க சுற்றல, ப்ரேயர் பண்ணுறீங்க பண்ணல, அதெல்லாம் அடுத்த விஷயம். போய் தலைவிரிச்சதுக்கு கீழே போய் உட்காந்துருங்க. ஒரு புடி பிடிச்சிடணும். ஓகேங்களா? உங்க அம்மா அப்பாட்ட எப்படி அடம் பிடிச்சி ஒரு காரியத்தை நீங்க வாங்குறீங்களோ அதே மாதிரி நீங்க போய் தலைவிரிச்சதுல போய் உட்காந்துடணும். கண்டிப்பா பவர்ஃபுல். நீங்க நினைச்ச காரியம், கோரிக்கை நிறைவேறும். ஏன்னா இது வரைக்கும் ஜோதிட உலகில் இந்த தலைவிரிச்சதுல போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணணும் யாரும் சொல்லவே கிடையாது. இது மிகவும் சூட்சமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம ராஜநிலை டிவி நேயர்களுக்காகவும் முகநூல் உள்ள ரசிகர் பெருமக்களுக்காகவும் தான் அது ஓப்பனா சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்க எந்த கோயிலுக்கு, உங்க உள்ளூர்ல இருக்க கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஸ்பெசிஃபிக்கா நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் தலைவிரிச்சத்துல போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்க. இப்போ தினைக்கும் ஒரு கோயில் போறீங்க, உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள கோயில் போறீங்கன்னா தலைவரிசத்துல போய் உட்காந்துருங்க. உட்காந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. மற்ற நீங்க வெளிப்பிரகாரம் எல்லாம் முடிச்சு வெளிப்பிரகாரத்துல போய் உட்காரதுக்கு பதிலாக தலைவரிசத்துல வந்து உட்காந்துருங்க. நீங்க உங்களோட எண்ணங்கள் வந்து அந்த தலைவரிச்சம் மூலமா பிரம்மஜத்திட்ட போய் பேசும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறும். இது வந்து முக்கியமான ஒரு பங்கா நீங்க வந்து வச்சுங்க. ஓகேங்களா? இது ஒரு டிப்ஸா நீங்க எடுத்துட்டு வாய்ப்புள்ளவங்க செஞ்சுங்க. ஓகே சார், இப்போ நம்ம வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வந்துடுவோம் நம்ம டாபிக் உள்ளார. இது பார்த்தீங்கன்னா இது கோயில் பரிகாரங்கள். இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மெத்தடில் பார்க்குறவங்க இல்லை மற்ற ஜோதிட துறையில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள், குருமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து எல்லாராலையும் செயல்படுத்த முடியுமா? அந்த எல்லா நாளுமே போகக்கூடிய வாய்ப்புகள், இப்போ வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கவங்க செய்யப்படுமா அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமக்கு தேவைங்கிறது வந்து 100% வேணா கண்டிப்பா போயிட்டு வந்துருவாங்க. ஆனா எல்லாராலையுமே சாத்தியங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னைய காலகட்டத்துல. இன்னைக்கு பொருளாதார ரீதியா வளர்ந்திருந்தாலும், டெக்னாலஜி ரீதியா வளர்ந்திருந்தாலும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு உட்காந்து ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னா வாய்ப்பு கம்மி. ஆனா அன்னைக்கு வந்து ஒரு நாள் முழுக்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறது இல்லை. அதுதான் விஷயம். ஓகேங்களா? கோயில்ல தான் 100% வந்து பவர் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்த பவர் எனர்ஜி நம்ம வாங்கிட்டு வரணும். நம்ம வந்து ஒரு செல்போன் மாதிரி வச்சுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பிராண்டு மாதிரி உங்களோட பிராண்ட், உங்க பேரு, உங்களோட செல்போன் வச்சுங்க. அப்போ அந்த உங்க செல்போன், உங்க எனர்ஜி வந்து அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா 24 மணி நேரம் உட்காந்தாதான் கிடைக்கணும்னா நீங்க அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. போயிட்டு 5 நிமிஷம் அரை மணி நேரத்துல வந்துடுறீங்க. அதே நிறைய கும்பல் இருந்தா உங்களுக்கு அந்த டென்ஷன் வந்துடும். என்னடா ஜோசியர் சொல்லிட்டாரு, கடமைக்கு போயிட்டு வருவீங்க, அதுவும் சக்சஸ் ஆகாது. ஓகேங்களா? மனம் தெளிவா, நிம்மதியா, எந்த விதமான ஒர்க் ப்ரெஷரும் இல்லாம லீவு போட்டுறணும், எந்த விதமான டென்ஷனும் இல்லாம அமைதியா நீங்க கோயில போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு மாற்று வழிதான் நம்ம ராஜநிலை எண்கள். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கோயிலுங்கிறது இப்போ வந்து வெளி மாநிலத்துல வந்து இங்க வர மாட்டாங்க. அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அங்கங்க உள்ள இதே மாதிரி உள்ள ஒரு கோயிலை தான் அவங்க வந்து வேண்டுதல் செய்வாங்க. ஓகேங்களா? ஆனால் தமிழ்நாடு, உலகம் ஃபுல்லா எங்க இருந்தாலும் இந்த எண்களுக்கு வலிமை உண்டு. நவ கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன்லேருந்து கேது பகவான் வரைக்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதோட உணவு, தானியம், கலரு, இந்த மாதிரி வந்து காரகத்துவம் எத்தனையோ இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுதான் வந்து இந்த எண்களும். சூரிய பகவான்ல இருந்து கேது பகவான் வரைக்கும் எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த எண்கள் வந்து காமன். ஓகேங்களா? இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா எந்த உலகத்துல இருந்தாலும் சரி, ஓகேங்களா, எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த எண்கள் வந்து காமனான எண்கள். அப்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு கோயில போய் இருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டு வர்றது ஒரு விஷயம். இந்த ராஜநிலை எண்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பர் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? இப்ப சென்னையில இருக்கிறாங்க, கன்னியாகுமரியில இருக்காங்க, அவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமா? போகலாம், தவறு கிடையாது. ஆனா இன்னைக்கு உள்ள கால சுச்சுவேஷன்ல வந்து யாரும் போக மாட்டேங்கிறாங்க. உடனே மெடிக்கல் ரீதியா போயிடுறாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சா, சரி ஓகேப்பா, இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் இது இயல்பா போயிடுச்சு. அதனால வந்து டக்குன்னு போ, இந்த ஹாஸ்பிட்டல் போ, அங்க போ, இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க. பணம் இருக்கிறவங்களால செய்ய முடியுது, பணம் இல்லாதவங்க நம்ம அதையும் யோசனை பண்ணணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் ஈவன் தான். அப்ப எல்லா மக்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான் அந்த ராஜநிலை எண்கள். எல்லாராலையும் அந்த கோயிலுக்கு போய் வசதி உள்ளவங்க சிறப்பா செய்யறாங்க, வசதி இல்லாதவங்க அந்த கோயிலுக்கு போக முடியல, மனதார நினைச்சு வேதனைப்படுறாங்க, குழந்தை செல்வம் இல்லைன்னு.
குழந்தை பாக்கியம் இல்லைன்னு, அவங்களுக்கெல்லாம் இந்த அருமையான ரெமெடி வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்க இந்த எண்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். அந்த எண்களை நீங்க வீட்டில் இருந்துகிட்டே பயன்படுத்தினாவே போதும். ஓகேங்களா? அப்ப எளிமையான முறையில செலவு வந்து இல்லை. செலவுங்கிறது இந்த மாதிரி ஒரு பேனா மட்டும் வாங்கிங்க, இது ஒரு மார்க்கர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது 10 ரூபா வரும், ஒயிட் மார்க்கர் வரும். ஓகேங்களா? நார்மல் பேனால எழுதுறதுக்கு பதிலாக இதுல எழுதுறது பெஸ்ட். நார்மல் பேனால எழுதிங்கன்னா கொஞ்சம் கையில வந்து கொஞ்சம் குத்தும், அது வலிக்கும். ஓகேங்களா? அந்த வலி கூட இல்லாம இருக்கிறதுக்காண்டி தான் ராஜநிலை எண்கள் வந்து உங்களுக்கு இவ்வளவு சிறப்பா வேலை செய்யுதுன்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க ஒரு மார்க்கர் வாங்கிங்க, பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கலாம், அல்லது ஒயிட் போர்ட் மார்க்கர் கூட நீங்க கேட்டு வாங்கிங்க. ரெண்டுக்கு ஒரு 10-20 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா? அதுல வந்து எந்த கலர் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, இப்ப ஆண்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல போறது வந்து முழுக்க முழுக்க வந்து ஆண்களுக்கு உங்களோட ஜாதக கட்டத்துல வந்து ராசி கட்டம் அம்ச கட்டம்னு 2 இருக்கும் ஜாதக நோட்டுல. அதுக்கு அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வரிசையா எழுதியிருப்பாங்க. லக்னம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு ஒரு இது போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா சில பேர் கம்ப்யூட்டர்ல வந்து A4 ஷீட்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுலயும் பாருங்க உங்களோட டீடைல்ஸ் வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து லக்னம், சூரியன் போட்டிருப்பாங்க. லக்னம் சில இடத்துல எழுதியிருப்பாங்க, சில இடத்துல வெறும் லான் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த லாங்கிற இடத்துல பக்கத்துல வந்து பாத்துங்க, அது என்ன நட்சத்திரமோ அதுக்கு உண்டான நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள்ட்ட கையில ஜாதகம் இப்போ நேரடி நிகழ்ச்சியில வந்து பாக்குறவங்க எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல பின்னாடி ஃபியூச்சர்ல நீங்க வந்து நாளைக்கு பாக்குறதுனாலும் உங்களோட ஜாதகத்துல என்ன அந்த லக்னம் போட்டிருக்கோ அதற்கு சொல்லக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய நம்பர். இது எவ்வளவு நாள் சார் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வர வரைக்கும் அந்த நம்பரை பயன்படுத்தினா போதும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் சொல்றேன்னா அந்த நம்பர் வந்து உங்களோட கட்டை விரல்ல இந்த பகுதியில வந்து எழுதிக்கிங்க. ஓகேங்களா? கட்டை விரல்ல இந்த பகுதியில வந்து எழுதிக்கிறது வந்து பெஸ்ட். தெரியுதுங்களா? கேமரால உங்களால பார்க்க முடியுதா? கட்டை விரல்ல வந்து இந்த இடத்துல வந்து நீங்க எழுதிக்கணும். இங்க எழுதிக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எழுதலாம். இந்த 2 இடத்துல எங்க வேணா எழுதலாம். இங்க வந்து நாடி துடிப்புன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த 2 இடத்துல வந்து எங்க வேணாலும் எழுதிக்கலாம். தனைக்கும் எழுதணும். ஓகேங்களா? இதுக்கு பெண்களுக்கு விதிவிலக்கெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா நாளுமே வந்து எழுதிக்கணும். கட்டை விரல்ல இந்த பகுதியில வந்து எழுதணும், அல்லது நாடி துடிப்புல வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கணும். தனைக்கும் குளிச்சுட்டு எழுதுங்க. இது எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா இது மார்க்கர், அதனால வந்து மேக்சிமம் வந்து ஆண்களுக்கு வந்து அழிய போறது இல்லை. ஒருவேளை வந்து பைக் ஓட்டுறாங்க, வண்டியில போகும்போது அழிஞ்சிருச்சுன்னா கூட திருப்பி நீங்க எழுதிக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம். ஒரு நாளைக்கு காலை, மதியம், ஈவினிங், நைட்டு தூங்கும் போது கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஒண்ணு. பெண்கள் வேலை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில படுறதுனால இந்த மார்க்கர் வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால மீண்டும் வந்து நீங்க வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இது பர்மனன்ட் நம்பர் தான். ஸோ டெய்லி நீங்க வந்து எழுதிக்கலாம், அதனால தவறு கிடையாது. எத்தனை மணிக்கு சார் எழுதணும் அப்படின்னா அதுக்குன்னு டைமிங் இருக்கு. காலையில 6 to 7க்குள்ளார எழுதலாம், அல்லது 8 to 9 இந்த 2 நேரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் அந்த டைம். அதுக்கப்புறம் நீங்க வந்து அழிஞ்சிருச்சு 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு, அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஸ்டார்டிங் மட்டும் காலையில வந்து நீங்க எழுதுறது வந்து ரொம்ப சிறப்பானது. சார் குளிக்காம எழுதலாமா? பரவாயில்ல, உங்க மனசு சுத்தமா இருந்தா போதும், நீங்க குளிக்காம எழுதுனாலும் ஒன்றும் தவறு கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல எழுதுறது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ வந்து ஆண்களுக்கு ஃபர்ஸ்ட் உண்டான எண்கள், ராஜநிலை எண்கள். ஓகேங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன். ஏன் நம்ம கோயிலுக்கு போகாம இதை எழுதுறோம் அப்படின்னா, நீங்க இப்ப சொன்ன கோயில் ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடுதுறை பக்கத்துல இருக்க சுக்கிரன் கோயில், அந்த கோயிலுக்கு ஒரு அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு ஒரு தடவை போனாதான் அந்த எனர்ஜி வாங்க முடியும். ஆனா இந்த நம்பர் நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அதே பவர் தான் கொடுக்கும். அப்ப நீங்க தினைக்கு நீங்க எழுதிட்டு இருக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த எண் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களோட எண்ணங்கள் குழந்தை பாக்கியம் வேணும் வேணும் வேணும்னு பிரபஞ்சத்திட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். கட்டை விரல் அல்லது நாடி துடிப்பு, இந்த நாடி துடிப்பு என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லா எத்தனை தடவை துடிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த துடிக்கிற இடத்துல எழுதும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு இது தேவை 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 தேவைன்னு நம்மள அறியாம, நீங்க எங்கேயும் போய் பிரார்த்தனை பண்ண போறது கிடையாது. இதை நீங்க எழுதிட்டீங்க ஒன்ஸ், அது வந்து மனசுக்குள்ளார அது ஓடிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எண்கள் வந்து கிரகத்தோட ஒத்து போனதுதான். ஓகேங்களா? கிரகத்துக்கு உண்டான எண்ணை தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்ப அந்த கிரகம் உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இது வந்து டைரக்டா பண்ணுமா சார், இது எப்படி சார் வேலை செய்யும், அடுத்த கேள்வி. ஓகேங்களா? ஏன்னா இந்த நம்பர் நேரடியா உங்களுக்கு வந்து வேலை செய்யறது 2 விதம். ஒண்ணு, உங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்த மருத்துவமனை அங்க புதுசா ஒரு டாக்டர் வரலாம், அல்லது உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் இருந்து புதுசா ஒரு கைடு பண்ணுவாங்க. ஏன்னா
இறைவன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துதான் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தையோ ஒரு நல்ல பாதையே காட்டுவாங்க. ஓகேங்களா? இந்த நம்பர் அதே மாதிரிதான். இந்த நம்பர் வந்து உங்களுக்கு சிறந்த வழிகாட்ட காட்டும். இது வரைக்கும் எடுத்த ட்ரீட்மெண்ட் இல்லாம புதுசான ஒரு ட்ரீட்மெண்ட் வரலாம், அல்லது அந்த ஹாஸ்பிட்டல்ல புதுசான ஒரு டாக்டர் வருவாங்க, அல்ல புதுசான ஒரு மெடிசன் உங்களுக்கு வரும். இல்ல இயற்கையிலே வந்து இந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து நீங்க இயற்கையிலே சேர்ந்திருக்கும் போது ஒரு பாக்கியத்தை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? ஆனால் இந்த நம்பரை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யணும். அதுதான் ஒரே கண்டிஷன். முழு நம்பிக்கை, 100க்கு 100% நீங்க நம்பணும். இந்த 99% 90% கிடையாது. 100க்கு 100% இந்த எண் எனக்கு கண்டிப்பா வேலை செய்யுது, அடுத்த வருஷம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க செய்யணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு லக்ன புள்ளி நாங்க சொல்லுவோம். ஓகேங்களா? பொதுவா வந்து மேசராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை இருக்கு, இது நட்சத்திரம். அதேதான் லக்னமும் வரும். ஓகேங்களா? அது சில பேர்த்துக்கு வந்து தெரியறது இல்ல. பொதுவா வந்து நம்ம எல்லா மக்களுக்கும் வந்து ராசி நட்சத்திரம் தான் தெரியும். ஆனால் லக்னமும் இதே மாதிரி புள்ளியில தான் உட்காரணும். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் அல்லது வந்து கார்த்திகை, இதுல வந்து லக்ன புள்ளி விழுந்திருக்கு நம்ம ஜோசியர் சொல்லுவோம். அதுதான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். அந்த நோட்டுக்கு பின்பக்கத்துல வந்து போட்டிருப்பாங்க லக்னம் சொல்லி. இப்ப சொல்லக்கூடிய 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கு நீங்க பாத்துங்க. அந்த நம்பர் வந்து நீங்க எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தா 99 பயன்படுத்த வேண்டும். அஸ்வினி நட்சத்திரம்னா 99, பரணி நட்சத்திரம்னா 85 பயன்படுத்த வேண்டும். பரணி நட்சத்திரம் 85 ராசியோட நட்சத்திரம் இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுங்க, லக்னம். கார்த்திகை அப்படிங்கிறது 1ஆம் பாதம் மேச ராசியில இருக்கு. கார்த்திகை 1ஆம் பாதம்னா 93. மேச ராசிக்கு அஸ்வினி லக்ன புள்ளி அஸ்வினியா இருந்தா 99, பரணியா இருந்தா 85, கார்த்திகை 1ஆம் பாதம் கிருத்திகை 1ஆம் பாதம் சொல்லுவாங்க 93. அடுத்தது ரிஷப ராசி வரும். ரிஷப ராசியில வந்து கீர்த்திகை 2, 3, 4 அந்த நம்பர் வந்து 80. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 இந்த பாதம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருந்தா 80வது நம்பரை வந்து பயன்படுத்தணும். அதே ரிஷப ராசியில வந்து ரோகிணி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 77. ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தா 77. ரிஷபத்துல வந்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் அப்படின்னு நட்சத்திரம் இருக்கு. மிருகசீரிடமா இருந்துச்சுன்னா 95. மிருகசீரிடம் 95. மிதுன ராசியில வந்து பாத்தீங்கன்னா மிருகசீரிட பாதம் வரும். மிருகசீரிடம் ஓகேங்களா? ரிஷப ராசிக்குள்ளாரையும் வரும், மிதுன ராசிக்குள்ளாரையும் வரும். அப்ப அங்க வந்துச்சுன்னா 16ங்கிற எண்ணை தான் பயன்படுத்தணும். மிதுன ராசியில லக்ன புள்ளி வந்துச்சு மிருகசீரிடம் 16. மிதுன ராசியில திருவாதுரை நட்சத்திரமா இருந்தால், திருவாதுரை நட்சத்திரமா இருந்தால் 06. மிதுன ராசியில புனர்பூசன் நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 33. ஓகேங்களா? அடுத்தது வந்து கடக ராசியில லக்ன புள்ளி புனர்பூசம். ஓகேங்களா? கடக லக்னம், அதுல புனர்பூசத்துல புள்ளி இருந்துச்சுன்னா 10ங்கிற நம்பரை பயன்படுத்தணும். அதே கடக லக்னம் அப்படின்னா அங்க பூச நட்சத்திரம் வரும். அந்த பூசத்துல உங்க லக்ன புள்ளி இருந்தால் 20. அடுத்தது அங்கே கடக லக்னம் ஆயில்யத்துல கடக புள்ளி இருந்தால் 29. அடுத்தது சிம்ம லக்னம். ஓகேங்களா? சிம்ம லக்னத்துல மகம் நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 04. சிம்ம லக்னம் பூரத்தில் லக்ன புள்ளி இருந்தால் 22. அதே சிம்ம லக்னத்துல உத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்துச்சுன்னா லக்ன புள்ளி 12. ஓகேங்களா? அடுத்தது கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்துல உத்திரம் வந்து 2, 3, 4 வரும் பாதம். அதுல இருந்துச்சுன்னா 08 அப்படிங்கறத வந்து பயன்படுத்தணும். கன்னி லக்னம் அஸ்த நட்சத்திரத்துல இந்த புள்ளி லக்ன புள்ளி இருந்தால் 26. அதே கன்னி லக்னம் அங்க வந்து சித்திர நட்சத்திரம் வந்து இருக்கும். சித்திரையோட நட்சத்திர பாதத்துல லக்ன புள்ளி இருந்தால் 14. அடுத்தது துலாம் லக்னம், அந்த லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா சித்திரையில இருந்தால் 42. துலா லக்னம் லக்ன புள்ளி சுவாதியில் இருந்தால் 51. துலா லக்னம் விசாகத்துல லக்ன புள்ளி இருந்தால் 52. ஓகேங்களா? அடுத்தது வந்து விருச்சக லக்னம் சொல்லுவோம். அங்கேயும் வந்து விசாகத்துல லக்ன புள்ளி இருந்தால் 64. அடுத்தது விசாகம் விருச்சக ராசியில 64. விருச்சக லக்னம் அனுசத்துல லக்ன புள்ளி இருந்தால் 45. அடுத்தது விருச்சக லக்னம்
கேட்டையில லக்ன புள்ளி அமைஞ்சா 54. அடுத்தது தனுசு லக்னம். ஓகேங்களா, தனுசு லக்னத்துல லக்ன புள்ளி வந்து மூலத்துல இருந்துச்சுன்னா 72, மூலத்துல இருந்தால் 72. அதே தனுசு லக்னம் பூராடத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 89, பூராடத்துல இருந்தால் 89. தனுசு லக்னம் அங்க உத்திராடம் 1ஆம் பாதத்துல லக்ன புள்ளி இருந்தால் 84. ஓகேங்களா. அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துல வந்து உத்திராடத்துல லக்ன புள்ளி இருந்தால் 02. மகர லக்னம் திருவோணத்துல லக்னம் குறிக்கப்பட்டிருந்தால் 66. மகர லக்னத்துல அவிட்டத்துல லக்ன புள்ளி குறிக்கப்பட்டிருந்தால் 68. மகர லக்னம் அங்க லக்ன புள்ளி அவிட்டத்துல இருந்தால் 68. அடுத்தது கும்ப லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். கும்ப லக்னத்துல அவிட்டம், அந்த இடத்துலயும் அவிட்டம் வரும். அந்த அவிட்டத்துல லக்ன புள்ளி இருந்தால் 79. கும்ப லக்னத்துல சதயத்துல லக்ன புள்ளி இருந்தால் 88. கும்ப லக்னத்துல பூரட்டாதியில வந்து லக்ன புள்ளி இருந்தால் 97. அதே மீனம் லக்னம், அடுத்தது வந்து மீன லக்னம் வரும். மீன லக்னத்துல வந்து பூரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 90. மீன லக்னத்துல உத்திரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 92. மீன லக்னத்துல ரேவதியில வந்து பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி இருந்தால் 74. இன்னொரு தடவை நான் சொல்றேன். ஸோ இது வந்து லக்ன புள்ளி. ஓகேங்களா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ராசி நம்ம சொல்றது பதிலா இது லக்ன புள்ளி நம்ம சொல்லுவோம். இந்த லக்ன புள்ளியானது எந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கோ அதுல நீங்க இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் கையில எழுதிட்டு வரணும். இந்த இடத்துல வந்து எழுதிட்டு வரணும், அல்லது நாடி துடிப்புல தனக்கு எழுதிட்டு வரணும். உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வர வரைக்கும் தினமும் இதை எழுதிட்டு வரணும். ஓகேங்களா. அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஆனா முழு நம்பிக்கையோட எழுதணும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுதுறது ரொம்ப 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 சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு காலையில தான். ஸோ காலையில வந்து எழுதுறதுக்கான அமைப்பு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் காலையில ஒன் டைம் எழுதிருங்க. அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் எழுதலாம். ஸோ நம்பிக்கையோட எழுதுங்க. மார்க்கர்ல எழுதுங்க. மார்க்கரோட கலர் வந்து ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர், இந்த மாதிரி 2 கலர்ல எது வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ரெட்டோ ப்ளூவோ இந்த 2ல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். மற்ற கலரோட இதுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதனாலதான் இந்த கலர் வந்து நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன், ரெட்டு அல்லது ப்ளூ. ஓகே. மீண்டும் குழந்தை பாக்கியம் பெற ஆண்களுக்கு உண்டான லக்ன புள்ளியே நம்ம டியூனப் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா. மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். மேச லக்னத்துல லக்ன புள்ளி அஸ்வினில இருந்தால் 99. மேச லக்னம் லக்ன புள்ளி பரணியில இருந்தால் 85. மேச லக்னத்துல கீர்த்திகை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 93. அடுத்தது ரிஷப லக்னம் அங்க கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகையில லக்ன புள்ளி இருந்தால் 80. ரிஷப லக்னத்துல ரோகிணியில லக்ன புள்ளி இருந்தால் 77. ரோகிணி 77. ரிஷப லக்னத்துல மிருகசீரிடத்துல லக்ன புள்ளி இருந்தால் 95. ஓகேங்களா. இந்த ரிஷபத்துல வந்து மிருகசீரிட நட்சத்திரமும் வரும், மிதுன ராசிலையும் வரும், 2லையுமே வரும். ஓகேங்களா. அப்ப மிதுனத்துல மிருகசீரிடத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 16. ஓகேங்களா. மிதுன லக்னம் இப்ப 3வது லக்னங்கிறது மிதுன லக்னம். அங்க ஃபர்ஸ்ட் வர்றது மிருகசீரிடம். ஓகேங்களா. அதுல லக்ன புள்ளி இருந்தால் 16. மிதுன லக்னம் அங்க திருவாதுரையில வந்து உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 06. அடுத்த மிதுன லக்னத்திலேயே புனர்பூசம் அப்படிங்கிறதுல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 33. இப்ப அடுத்தது வந்து கடக லக்னத்துக்கு வந்துட்டோம். கடக லக்னத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து புனர்பூசம் இருக்கும், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 10. புனர்பூசத்துக்கு அடுத்து பூசத்துல லக்ன புள்ளி இருந்தால் 20. கடக லக்னத்துல ஆயில்யத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 29. ஓகேங்களா. அடுத்தது வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்துட்டோம். சிம்ம லக்னத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் மகம். இந்த மகத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 04. சிம்ம லக்னத்துல பூரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 22. சிம்ம லக்னத்துல உத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 12. ஓகேங்களா. அடுத்தது கன்னியா லக்னம் வந்தாச்சு.
கன்னியா லக்னத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து உத்திரம், அதுல லக்ன புள்ளி இருந்தால் 08. கன்னியா லக்னம் அதுல அஸ்தத்துல லக்ன புள்ளி இருந்தால் 26. கன்னியா லக்னத்துல சித்திரையில லக்ன புள்ளி இருந்தால் 14. அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்திலையும் சித்திரை நட்சத்திரம் வரும். அங்க துலா லக்னத்துல சித்திரையில லக்ன புள்ளி இருந்தால் 42. அடுத்தது துலா லக்னத்துல சுவாதியில லக்ன புள்ளி இருந்தால் 51. துலா லக்னத்துல விசாகத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 52. இது துலா லக்னம். அடுத்தது விருச்சக லக்னம் வந்தாச்சு. விருச்சக லக்னத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது விசாகம் தான், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 64. அதே மாதிரி விருச்சக லக்னம் அங்க அனுசத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 45. விருச்சக லக்னம் அதுல கேட்டையில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 54. அடுத்தது வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துல ஃபர்ஸ்ட் வர்றது மூலம். ஓகேங்களா, அந்த மூலத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 72. தனுசு லக்னத்துல பூராடத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 89. தனுசு லக்னத்துல உத்திராடத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 84. ஓகேங்களா. அடுத்தது வந்து மகர லக்னம். மகர லக்னத்துல ஃபர்ஸ்டா வர்றது உத்திராடம். அந்த உத்திராடத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 02 பயன்படுத்தணும். அதே மகர லக்னத்துல திருவோணத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 66. மகர லக்னத்துல அவிட்டத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 68. இது மகர லக்னம். அடுத்தது கும்ப லக்னத்துக்கு வந்துடும். கும்ப லக்னத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது அவிட்டம் தான், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 79. கும்ப லக்னம் சதயத்துல லக்ன புள்ளி இருந்தால் 88. கும்ப லக்னம் அதுல பூரட்டாதியில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 97. அடுத்தது மீன லக்னம். இந்த மீன லக்னத்துல பூரட்டாதி தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 90. மீன லக்னம் அதுல உத்திரட்டாதியில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 92. ஓகேங்களா. அடுத்தது மீன லக்னத்துல கடைசியா வர்றது ரேவதியில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 74. ஸோ இதை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கேட்டுங்க. உங்களோட லக்னம் என்ன லக்னம்னு பாருங்க, 12 லக்னத்துல எந்த லக்னம்னு பாருங்க. அதுல ஜாதகத்துல பின்னாடி லக்னம் போட்டு அதுல ஒரு நட்சத்திரம் இப்ப சொன்ன 27 ஏதாவது ஒண்ணு எழுதியிருப்பாங்க. சில இடத்துல வந்து சில நட்சத்திரம் வந்து 2 இதுக்குமே வரும். அதனால கவனமா கேட்டுங்க. தெரிலன்னா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்க ஜோதிடத்தை தெளிவா கேட்டுங்க. ஓகேங்களா. நான் வந்து எந்த லக்னத்துல பிறந்திருக்கேன் சார், அந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரம்னு கேட்டுங்க. கேட்டு நோட் பண்ணிக்கிட்டு இப்ப சொன்ன இத வீடியோ வந்து நீங்க கொஞ்சம் முன்பின்னு நகர்த்தி உங்களுக்கு உண்டான நம்பரை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து நீங்க நாளையிலேருந்து கூட பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றியமையாதது குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நாட்களை வந்து தள்ளி போட வேண்டாம். முழு மனதார நீங்க எப்போ வேணாலும் நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உண்டு. அது முன்னாடி சொன்ன மாதிரி தான், கையில இந்த இடத்துல ரெகுலரா எழுதிட்டு வந்துகிட்டே இருங்க. இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும், 2 இடத்துல எழுதுனா ரொம்ப சிறப்பு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம். ஸோ இது கோயிலுக்கு போகிறதோட இது ஏன் பெஸ்ட்டு அப்படின்னா, இது வந்து 24 ஹவர்ஸும் உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதை தான் நாங்கள் வந்து செல்ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுக்குறோம். குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு செல்ஃபோன் எண்ணிலையும் வந்து நம்ம வச்சு கொடுப்போம். ஓகேங்களா. அப்போ இந்த ராஜநிலை எண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கோவில் பரிகாரத்தோட இது ஏன் எளிமையாக இருக்குன்னா, நீங்கள் இப்போ இத்தனை நாள் பயன்படுத்த வந்த நம்பர்லேயும் சில நெகட்டிவெல்லாம் இருக்கும். அதை தவிர்த்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான நம்பர், குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான நம்பர், வேலையில ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான நம்பரு, இடம் வாங்குறது, கடன் அடையிறது, ஆரோக்கியத்தை மேம்படுத்த, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சில எண்கள் வந்து உண்டு. அந்த எண்களை கரெக்டாக உங்களுக்கு டியூனப் பண்ணி கொடுக்கறதா ராஜநிலை ஜோதிடர்களோட மிகப்பெரிய அம்சமானது. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு குறைகள் இருக்குன்னு மருத்துவமனையில் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய எண்களும் இருக்கு. இது ஆண்களுக்கு திருமணமாகி குழந்தை பேர் தள்ளி போறவங்களுக்கு 2 பேருமே இதை வந்து பயன்படுத்தலாம். அதாவது வந்து சில இடத்துல வந்து ரிப்போர்ட் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுவாங்க, குறையே இல்லை சார் அப்படின்றாங்க. ஆனா ஏதோ ஒரு ரீசன் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஆணா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உண்டான நம்பரை எழுதலாம். பெண்ணுக்கு உங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய எண்ணை நீங்க பயன்படுத்துங்க. ஆனா 2 பேர்த்துக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ அதனால அவங்களுக்கு கொடுத்துருக்க எண்ணை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி எழுதிக்கணும். ஓகேங்களா. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான எண்கள்.
குழந்தை பாக்கியம் பெற பெண்களுக்கு. அதே சேம் 12 லக்னம் தான். அதே 27 நட்சத்திரத்துல எந்த புள்ளியில இருக்கிறதோ அந்த லக்னத்தை நீங்களும் கட்டை விரல் எழுதலாம். சார் இது இடது கட்ட விரல் வலது கட்ட விரலாம் கேட்க வேண்டாம். வலது கை பழக்கம் உள்ளவங்க இப்படி எழுதிக்கிறது ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எழுதுறேன் பாருங்க. இப்போ எனக்கு வந்து வலது கை பழக்கம், அப்போ நான் வந்து இப்போ 22ன்னு இப்படி நான் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு இதாக இருக்குது. இப்போ சில பேர் இடது கை பழக்கம் உள்ள நபர்கள் வந்து ஈஸியாக எழுதுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வாய்ப்பு இருந்தால் 2 விரல்லையுமே நீங்கள் வந்து எழுதிக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து எழுதுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஓகேங்களா? இதில் கையில் மட்டும் இல்லை, நீங்கள் நோட்டில் எழுதினாலும் உங்களுக்கு வெற்றி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பயன்படுத்த ஈஸியாக எழுதி வெற்றி அடைஞ்சலாம். இப்போ பெண்களுக்கு உண்டான ராஜநிலை எண்கள் குழந்தை பாக்கியம் பெற ஃபர்ஸ்ட் வந்து மேச லக்னம். மேச லக்னத்துல லக்ன புள்ளி அஸ்வினில இருக்கிறவங்க 22 அப்படிங்கிற பயன்படுத்தணும். மேச லக்னம், அதுல பரணியில லக்ன புள்ளி இருக்கிறவங்க 04. அடுத்தது மேச லக்னத்துல கார்த்திகையில லக்ன புள்ளி இருக்குன்னா 12. ஓகேங்களா? இது மேச லக்னம். அடுத்தது ரிஷப லக்னத்துல கார்த்திகையில லக்ன புள்ளி வரும், அதுல இருந்த 26. அடுத்தது ரிஷப லக்னத்துல ரோகிணியில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 08. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு ரிஷபத்துல மிருகசீரிடத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 32. ஓகேங்களா? இப்ப ரிஷபம் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்துல மிருகசீரிடம் வரும், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 42. அடுத்தது மிதுன லக்னம், அதுல திருவாதுரையில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 51. மிதுன லக்னம், அதுல புனர்பூசத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 52. இது மிதுனம். அடுத்தது கடகத்துல வந்தோடனே புனர்பூசத்துல லக்ன புள்ளி இருந்தால் 45. கடக லக்னத்துல பூசத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 54. கடக லக்னத்துல ஆயில்யத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 64. இப்ப சொல்றது எல்லாமே பெண்களுக்கு. திடீர்னு இது ஆண்கள் நடுவில் பார்த்துட்டு இந்த நம்பரை நீங்க பயன்படுத்திடாதீங்க. ஓகேங்களா? நல்ல எண்ணு தான், ஆனா இது பெண்களுக்கு உண்டான எண்கள் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? இப்ப கடகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து சிம்ம லக்னத்துல பிறக்குறீங்க, அதுல உங்களோட லக்ன புள்ளி மகத்துல இருந்தால் 72. சிம்ம லக்னத்துல பூரத்துல இருந்தால் லக்ன புள்ளி பூரத்துல இருந்தால் 73. சிம்ம லக்னத்துல உத்தரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 87. சிம்ம லக்னத்துக்கு அடுத்தது கன்னியா லக்னம் வரும். கன்னியா லக்னத்துல உத்தரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 66. கன்னியா லக்னத்துல அஸ்தத்துல இருக்குன்னா 41. லக்ன புள்ளி அஸ்தத்துல இருக்கு அப்படின்னா 41 கன்னி லக்னம். அதுல சித்திரையில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 68. ஓகேங்களா? அடுத்தது வந்து துலா லக்னம். துலா லக்னத்துல சித்திரையில வந்து லக்ன புள்ளி இருந்தால் 79. துலா லக்னத்துல சுவாதியில உங்களுக்கு லக்ன புள்ளி இருந்தால் 88. துலா லக்னத்துல விசாகத்துல உங்களுக்கு லக்ன புள்ளி வந்தால் 97. ஓகேங்களா? அடுத்தது விருச்சக லக்னம். விருச்சகத்துல விசாகத்துல உங்களோட லக்ன புள்ளி வந்தால் 90. விருச்சக லக்னம், அங்க அனுசத்துல உங்க லக்ன புள்ளி வந்தா 74. விருச்சக லக்னத்துல கேட்டையில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 92. ஓகே. அடுத்தது வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துல மூலத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 99. தனுசு லக்னம் பூராடத்துல லக்ன புள்ளி இருந்தால் 85. தனுசு லக்னத்துல உத்திராடத்துல இருந்தால் லக்ன புள்ளி உத்திராடத்துல இருந்தால் 93. அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துல உத்திராடத்துல லக்ன புள்ளி இருந்தால் 77. மகர லக்னத்துல திருவோணத்துல லக்ன புள்ளி இருந்தால் 95. மகர லக்னம் உங்களோட லக்ன புள்ளி அவிட்டத்துல இருந்தால் 89. இது மகரம். அடுத்தது வந்து கும்ப லக்னத்துல அவிட்டத்துல லக்ன புள்ளி இருந்தால் 16. கும்ப லக்னத்துல பிறந்து அதோட லக்ன புள்ளி சதயத்துல இருந்துச்சுன்னா 06. கும்ப லக்னத்துல பூரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 33. அடுத்தது மீன லக்னம். இந்த மீன லக்னத்துல லக்ன புள்ளி பூரட்டாதியில இருந்தால் 29. மீன லக்னத்துல உத்தரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 20. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம், அதுல வந்து ரேவதியில வந்து பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி இருந்தால் 10. ஸோ இப்ப 12 லக்னத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் பெண்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் அப்படின்னு. ஓகே, மீண்டும் ஒரு தடவை வந்து
சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுங்க. பெண்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள். இப்ப மேச லக்னத்துல அஸ்வினில லக்ன புள்ளி இருந்தால் 22, மேச லக்னம் பரணியில இருந்தால் 04, மேச லக்னம் கார்த்திகையில லக்ன புள்ளி இருந்தால் 12 மேச லக்னம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துல வந்து கார்த்திகையில இருந்தால் 26, ரிஷப லக்னத்துல ரோகிணியில இருந்தால் 08, ரிஷப லக்னத்துல மிருக சீரிடத்துல இருந்தால் 32 லக்ன புள்ளி. இப்ப ரிஷபத்துக்கு அடுத்தது மிதுனம். ஸோ இப்ப மிதுனத்துல இருந்துச்சுன்னா, மிதுனத்துல வந்து மிருக சீரிடத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 42 மிதுன லக்னம். அதுல திருவாதுரையில இருந்தால் 51 லக்ன புள்ளி இருந்தால். ஓகேங்களா? மிதுன லக்னம் புனர்பூசத்துல இருந்தால் 52, புனர்பூசத்துல இருந்தா 52. கடக லக்னத்துல புனர்பூசத்துல இருந்தா 45, கடக லக்னத்துல பூசத்துல இருந்தால் 54, கடக லக்னத்துல ஆயுளத்துல இருந்தால் 64. ஓகேங்களா? அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துல மகத்துல லக்ன புள்ளி இருந்தால் 72, சிம்ம லக்னத்துல பூரத்துல இருந்தால் 73, சிம்ம லக்னத்துல உத்தரத்துல உங்களுக்கு லக்ன புள்ளி இருந்தால் 87. அடுத்தது கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துல உத்தரத்துல இருந்தால் 66, கன்னியா லக்னத்துல அஸ்தத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 41, கன்னியா லக்னத்துல சித்திரையில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 68. அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்துல சித்திரையில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 79. அடுத்தது வந்து துலாம் லக்னத்துல சுவாதியில வந்து உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 88, துலா லக்னத்துல விசாகத்துல லக்ன புள்ளி இருந்தால் 97. அடுத்தது வந்து விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா விசாகத்துல லக்ன புள்ளி இருந்தால் 90, விருச்சக லக்னத்துல அனுசத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 74, அதே மாதிரி வந்து விசாகத்துல கேட்டையில இருந்தால் 92. அடுத்தது தனுசுக்கு. தனுசு லக்னம் மூலத்துல இருந்தால் 19 லக்ன புள்ளி. தனுசு லக்னம் பூராடத்துல இருந்தால் 85, தனுசு லக்னத்துல உத்திராடத்துல இருந்தால் 93. மகரத்துல மகர லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, உத்திராடத்துல வந்து புள்ளி இருந்தால் 77, அதே மகர லக்னம் திருவோணத்துல லக்ன புள்ளி இருந்தால் 95, மகரத்துல அவிட்டத்துல வந்து உங்களுக்கு லக்ன புள்ளி இருந்தால் 89. அடுத்தது வந்து கும்பத்துல அவிட்ட புள்ளி, கும்ப லக்னத்துல பிறந்து அவிட்டத்துல லக்ன புள்ளி இருந்தால் 16, கும்ப லக்னம் சதயத்துல லக்ன புள்ளி இருந்தால் 6, கும்பத்துல வந்து பூரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 33. ஓகே. மீன லக்னம். மீன லக்னத்துல பூரட்டாதியில உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 29, மீன லக்னம் அதுல உத்திரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 06, மீன லக்னம் ரேவதியில லக்ன புள்ளி இருந்தால் 10. ஸோ ராஜநிலை டிவி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உலகெங்கும் உள்ள அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் பெறத்துக்கான எண்கள் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த எண்களை வந்து நீங்க முழு நம்பிக்கையோட பயன்படுத்திட்டு வாங்க. பயன்படுத்தக்கூடிய இடம் வந்து இந்த இடம் கட்ட வரல் தான். ஓகேங்களா? இங்கே அல்லது இங்கே வந்து பயன்படுத்துங்க. தனைக்கும் பயன்படுத்திட்டே வாங்க. ஓகேங்களா? தனைக்கும் பயன்படுத்துற வர 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 உங்களுக்கு உண்டான அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? நல்ல ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஃபர்ஸ்ட். இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த கோயில் பரிகாரத்தோட நம்ம ராஜநிலை எண்களுக்கு உண்டான எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வெற்றிக்கான அடையாளம். என்ன காரணம்னா நம்ம பரிகாரம் நம்ம எடுத்துக்கிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்களுக்கும் கோயில்கள் உண்டு. அந்த கோயில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் அது நமக்கு தேவை எப்பயோ அப்போதான் நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வர போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த இதுக்கு நம்ம போறதே இல்லை. போனாலும் முழு நேரம் நம்மளால அங்க வந்து இருக்கிற முடியல. இப்ப அதுக்கு மாற்றாதான் நம்ம ராஜநிலை எண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை பயன்படுத்தும் போது வெற்றி அடைய முடியும். சார் இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா, இப்ப ராஜநிலை கருத்தரங்கம் ராஜநிலை சம்பந்தமா நாங்க நிறைய பேசும்போது சில மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களாவே வந்து நம்பரை சூஸ் பண்ணி போன் நம்பரை எடுத்து யூஸ் பண்ணலாம், ஏடிஎம் நம்பர் இதெல்லாம் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அது தவறு கிடையாது. ஆனா அதுல வந்து மிஸ்டேக் ஆயிருது. நீங்க எதிர்பார்த்ததை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது.
காரணம் வந்து என்னன்னா, ராஜநிலை எண்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி. இப்ப கரண்ட் வந்து அதிகம் எங்க வருதோ அதை வந்து கம்மி பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கும். கம்மியா இருக்கிற இடத்துல அதை நியூட்ரல் பண்ணி கரெக்டா கொடுக்கும். இப்ப இந்த எண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 99 சில பேத்துக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கும், சில பேத்துக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கணும். அப்போ உங்களோட ஜாதகத்தை வச்சு உங்க ஜாதகத்துக்கு உண்டான யோகி, அவயோகி, கர்ணநாதன் இதெல்லாம் நாங்க அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி கொடுப்போம். ஆனா நிறைய பேர் அது வந்து தெரியாது உங்களுக்கு. அது தெரியாம நீங்க என்ன பண்ணீங்களா, இதெல்லாம் ராஜநிலை தானே நம்ம எடுத்து பயன்படுத்தலாம்னு சொல்லி நீங்க வந்து பயன்படுத்துறீங்க. அதோட தவறு வந்து அங்கதான். ஏன்னா வந்து இது வந்து எல்லாமே ஒரு எனர்ஜி தான். எண்கள் வந்து கிரகத்தோட எண்ணெய் தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு. அந்த கிரகத்தோட எனர்ஜியை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம். இந்த எனர்ஜி யாருக்கு வந்து அதிகமா இருக்கணும், யாருக்கு கம்மியா இருக்குங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஓகேங்களா? இப்ப ஒரு சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட், ஒரு கூடைப்பை இதுதான் தூக்க முடியும். அது கையில போய் 1 கிலோ கொடுத்தோம்னா அது தூக்குமா? கீழே போட்டுரும். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ தூக்குறாங்கன்னா அவங்களுக்கு போய் சின்னதா ஒரு பிஸ்கட் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் உங்க ஜாதகத்துக்கு வந்து உண்டான எண். இந்த ராஜநிலை எண் வந்து 100க்குள்ளார வந்து 45 நாள் நல்ல வலுவான எண்கள் தான். அந்த 45 எண்ணில் வந்து உங்களுக்கு எப்படி எந்த இடத்துல எந்த இதுல சூட்சமா நாங்க வச்சு கொடுக்குறோங்கிறதா அது ரூல். ஓகேங்களா? அது தெரியாம நிறைய பேர் பயன்படுத்தி எங்களுக்கு சக்சஸ் ஆகல அப்படிங்கிறாங்க. அது பயன்படுத்தக்கூடிய நேரம் உட்பட எல்லாமே அதுல வந்துடும். அப்ப இந்த எனர்ஜியை நீங்க எப்படி எந்த நேரத்துல ஆக்டிவேட் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ஃபிளைட் எடுத்துக்கலாம், ஒரு ட்ரெயின் எடுத்துக்கலாம். அது கிளம்பக்கூடிய நேரம்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நார்மலா நம்ம பஸ்ல போறோம்னா டக்குனு டிரைவர் நிப்பாட்டுவாரு. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு கூட எடுப்பாங்க. அது யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா ஒரு ஃபிளைட்டோ ஒரு ட்ரெயினோ அந்த மாதிரி கிடையாது. அந்த 10 மணி அப்படின்னு போட்டா 10 மணி கண்டிப்பா கிளம்பிடும். ஸோ அது மாதிரிதான் உங்களுக்கு இந்த ராஜநிலை எண்களும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வடிவமைச்சு நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு உண்டான நேரம் இதுதான் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். ஆனா அந்த நேரமும் நீங்க பார்த்து சரியா பயன்படுத்தினாதான் வெற்றியை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எனர்ஜியை நீங்க ஃபுல்ஃபில்லா வாங்கணும் தான் எங்களோட நோக்கம். ஸோ இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ராஜநிலை எண்கள். அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 ராசி தான், 12 லக்னம் தான். அந்த 12 லக்னத்துக்கு கொடுக்காம ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதுல உள்ள நட்சத்திர புள்ளியை நான் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்ப ராசிக்கு தனியா வரும், உள்ளார போய் ஒன்று டீப்பா எடுத்து கொடுக்குறோம். அப்ப இந்த லக்ன புள்ளியில இருந்தால் அது உங்களுக்கு வந்து இயற்கையிலே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான சக்தியை பெற்றக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த எண்களை நீங்க பயன்படுத்தி வெற்றி அடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய ராஜநிலை ஆசான் அவர்களுக்கும் ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். லால்குடி செந்தில், மொபைல் நம்பர் 9585644229 9585644229. இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம், கண்டிப்பா சொல்லித்தரோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.